கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிரியர் பாதுகாப்பு பாகம் 2 அதை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக வாசிக்க கூடிய வேத வசனங்கள் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 8 முதல் 18 வசனங்களை வாசிக்க ஆய்த்தவர். மன்னிக்கவும், ஆதியாகமம் என்று சொல்வதற்கு நான் யாத்ராகமம் என்று சொல்லிவிட்டேன். நீங்கள் விழிப்பாக இருக்கிறீர்கள், சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 18 வசனங்களை வாசிக்க நாம் ஆயத்தமாக இருப்போம். பிரைஸ் தி லார்ட். அடைக்கலும் ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீரன் அடைக்கலும் ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. யாக்கோபின் தேவன் என் அடைக்கலும், யெகோவா தேவனே என் பலம். யாக்கோபின் தேவன் என் அடைக்கலும், யெகோவா தேவனே என் பலம். இல்லை பயங்கள் இல்லை வாழ்விலே, இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்லை பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என் பலன், நீரன் அடைக்கலும் ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தில் வலிமை நீத்தம் பார்க்கிறேன். அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தில் வலிமை நீத்தம் பார்க்கிறேன். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். நீரே என் பலன், நீரன் அடைக்கலும் ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. காலைதோறும் புதிய கிருபை தருகிறீர், காலமெல்லாம் கருத்த என்னை காக்கிறீர். காலைதோறும் புதிய கிருபை தருகிறீர்,
காலமெல்லாம் கருத்தா என்னை காக்கிறே. வலப்புறம் இடப்புறம் நான் விலகினார், வார்த்தையால் என்னை திருத்தி நடத்துவே. வலப்புறம் இடப்புறம் நான் விலகினார், வார்த்தையால் என்னை திருத்தி நடத்துவே. நீரே என்பலன் நீரன் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என்பலன் நீரன் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஆதியாமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8 முதல் 18 வசனங்களை வாசிக்க கேட்போம். அபிமெலேக்கு அதிகாலையில் எழுந்து தன் ஊழியக்காரரை எல்லாம் அழைப்பித்து இந்த சங்கதிகளை எல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான். அந்த மனுஷர் மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது அபிமெலேக்கு ஆபிரகாமை அழைப்பித்து, நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தாய்? நீ என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கொடிய பாவம் சுமர பண்ணுகிறதற்கு உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன்? செய்யத்தகாத காரியங்களை என்னிடத்தில் செய்தாயே என்றான். பின்னும் அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, என்னத்தை கண்டு நீ இந்த காரியத்தை செய்தாய் என்றான். அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். அவள் என் சகோதரி என்பது மெய்தான். அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல. அவள் எனக்கு மனைவியானாள். என் தகப்பன் வீட்டை விட்டு தேவன் என்னை தேசாந்திரியாய் திரியும்படி செய்தபோது நான் அவளை நோக்கி, நாம் போகும் இடமெங்கும் நீ என்னை சகோதரன் என்று சொல்வது நீ எனக்கு செய்ய வேண்டிய தயை என்று அவளிடத்தில் சொல்லியிருந்தேன் என்றான். அப்பொழுது அபிமெலேக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவன் மனைவியாகிய சாராளையும் அவனிடத்தில் திரும்ப ஒப்புவித்தான். பின்னும் அபிமெலேக்கு, இதோ என் தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, உன் பார்வைக்கு சம்மதியான இடத்திலே குடியிரு என்று சொன்னான். பின்பு சாராளை நோக்கி, உன் சகோதரனுக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுத்தேன். இதோ உன்னோடு இருக்கிற எல்லார் முன்பாகவும் மற்ற யாவர் முன்பாகவும் இது உன் முகத்துக்கு முக்காட்டுக்கு ஆவதாக என்றான். இப்படி அவள் கடிந்து கொள்ளப்பட்டாள். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளி நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்களெல்லாம் அடைத்திருந்தபடியினால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். ஆமேன். அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தரும் மறுமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வாரத்தின் முதலாம் நாள் உயிர்த்தெழுந்த கால வேளையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய பாதத்திலே நாங்கள் கூடி வரும்படி எங்களுக்கு கிருபை தந்தீரே, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே கடந்த ஒரு வார காலமாக எங்களை கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து வந்தவரே, ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் எத்தனையோ தீமைகள், எத்தனையோ பொல்லாப்புகள், ஆபத்துக்கள், விபத்துகள், கொள்ளை நோய்கள் எல்லாவற்றிலிருந்து கிருபையாக எங்களை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு இந்த கால வெளியில் உடைய பாதத்திலே அழைத்து வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, வாசிக்கப்பட்ட வேத வசனங்களுக்காக ஜெபிக்கிறோம். நித்திய பாதுகாப்பு என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாங்கள் கேட்கப் போகிறோம். ஆண்டவரே, முதலாம் பாகத்தை கடந்த வாரம் தியானித்தோம். இந்த வாரத்தில் இன்று நாங்கள் 2வது பாகத்தை தியானிக்க போகிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களிருந்து பேசுவார் என்ற வார்த்தையின்படியே பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தைகளை அபிஷேகத்து அடியனுடைய நாவுகள் மூலமாக அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். அது கேட்கப் போகிற ஒவ்வொருடைய பிள்ளைகளையுடைய இருதயங்களையும் செவிகளை விருத்த சேதனை செய்து பரிசுத்த ஆவினால் அபிஷேகித்து வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு வேத வசனங்களையும் ஆசீர்வதியும். இந்த வசனங்களை வாசித்த அருமையான மகளை தேவன் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் நம்முடைய பிள்ளைகள் உமக்கென்று கொடுத்த காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். தசம பாகங்களுக்காக ஜெபிக்கிறோம். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா.
சகல துதி கனமகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் இந்த செய்தியை தியானிக்க போகிறோம். நித்திய பாதுகாப்பு, எட்டர்னல் செக்யூரிட்டி. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் 20:8 முதல் 18 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். போகலாம். வசனத்துக்கு அற்பாடு நாம் இப்போ செய்தியிலிருந்து பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் தேவன் நமக்கு கொடுத்த தீர்க்கதரிசியினுடைய செய்தியிலிருந்து நாம் வார்த்தையை தியானிக்க போகிறோம். இது அப்புறம் வாசித்துக்கலாம். மணவாட்டியை தெரிந்து கொள்ளுதல் என்ற தலைப்பில் ஒரு சப்டைட்டில் நமக்கு பிரதான தலைப்பு என்பது என்னவாக இருக்கிறது? நித்திய பாதுகாப்பு. அதற்கு ஆதாரமாக மணவாட்டியை தெரிந்து கொள்ளுதல் என்ற இடத்திலிருந்து இந்த வார்த்தையை நம்ம எடுத்திருக்கிறோம். பாருங்கள், எல்லாற்றுக்கும் ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருக்க வேண்டும். ஆமென். சுயாதீனம். தேவன் நமக்கு ஒரு சுயாதீனத்தை வச்சிருக்கிறார். நீங்கள் எதை வேணுமானாலும் தெரிந்து கொள்ளலாம். ஆமென். அப்போஸ்தலன் பவுல் ஒரு முறை சொன்னார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த உலகத்தில் நாம் இங்கே கூடி வந்திருக்கிற உங்களுக்கு இந்த உலகத்தில் என்னெல்லாம் அனுபவிக்க வேண்டுமோ அதற்கு என்ன உண்டு? உங்களுக்கு அதிகாரம் எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. நான் ஒரு மனிதனாக வாழ வேண்டுமானால் எதெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டுமோ அதை நாம் தவிர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக, ஒரு கிறிஸ்தவனாக, பரிசுத்தவானாக வாழ வேண்டுமானால் இன்னும் அநேக காரியங்களை நாம் தவிர்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு என்ன உண்டு? அதிகாரம் இருக்கிறது. உங்களை யாரும் தடை செய்ய முடியாது. என்ன வேணாலும் நீங்கள் செய்யலாம் உலகத்தில். ஆனால் எனக்கு அது தகுதியா? ஆமென். நான் அதை செய்யலாமா? இந்த உலகத்தில் கௌரவத்தோடு நான் வாழக்கூடிய ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு மனிதனாக நான் இருக்க வேண்டுமென்றால் இந்த உலகத்தார் செய்வது போல நான் செய்ய மாட்டேன். நான் எதையெல்லாம் தவிர்க்க வேண்டுமோ அதையெல்லாம் நான் தவிர்த்து விடுவேன். அதைத்தான் பவுல் சொன்னார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாகிறாதுன்னு சொன்னார். அதே போல் நமக்கு அப்படி தான். முதல்ல இந்த சுயாதீனத்தை கர்த்தர் யாருக்கு அளித்தார் தெரியுமா? ஆதாம் ஏவாளுக்கு அழைத்தார். ஆதாம் ஏவாளுக்கு தான் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நினைச்சக்கூடாது, புசிக்கக்கூடாது, புசிக்கும் நாளிலே நீங்கள் என்ன செய்வீங்க? சாகவே சாவீர்கள் சொன்னார். ஆனால் சுயாதீனம். ஆமென். அந்த சுயாதீனத்துக்கு விட்டுட்டார். நீங்கள் இதை செய்தீங்க அப்படின்னா சாவீர்கள், செய்யாமல் இருந்தால் நீங்கள் மரணமே அடைய மாட்டீர்கள். அதுதான் தேவனுடைய வார்த்தை. சுயாதீனத்துக்கு தேவன் விட்டுட்டார். அந்த ஏதேன் தோட்டத்தில் ஜீவ விருட்சமும் இருந்தது, மரண விருட்சமும் இருந்தது. நீங்கள் எதை வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம். தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சுயாதீனத்தை தருகிறார். அல்லேலூயா. நம் உலகத்தில் கௌரவமாக வாழ வேண்டுமானால் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதே போல தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு எனக்கு இது தகுதியாக இருக்கிறதா? அதனால்தான் தீர்க்கதரிசி, உன் வாழ்க்கை சுவிசேஷத்திற்கு தகுதியாய் அமைந்திருக்கிறதா என்ற ஒரு செய்தியை அவர் பிரசங்கிச்சிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை சுவிசேஷத்திற்கு என்ன இருக்கணும்? ஒரு தகுதியாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அதனால்தான் எல்லாவற்றையும் நாம் அனுபவிப்பது இல்லை. ஆனால் சுயாதீனத்துக்கு தேவன் விடும் பொழுது ஏவாள் எதை தெரிந்து கொண்டால் தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக என்ன செய்தார்? சர்ப்பத்துக்கு செவி கொடுத்தாள், தவறான போதகத்துக்கு செவி கொடுத்தாள், உலக பிரகாரமான காரியத்துக்கு அவர் செவி கொடுத்தாள். அல்லேலூயா. ஆமென். ஆனால் அவள் கீழ்ப்படிவதற்கு அங்கே என்ன வைக்கப்பட்டிருந்தது? தேவனுடைய வார்த்தை. இங்கே அதைத்தான் நாம் வருகிறோம். உங்களுக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதல் உள்ளது. ஒரு சபையை நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது, நீங்கள் அந்த சபையில் நீங்கள் சபையை தேர்ந்தெடுக்கும் போது
அது உங்களை நித்தியத்துக்கு வழிநடத்துமா என்பதை குறித்து நீங்கள் உறுதியாக இருந்திருக்க வேண்டும். சபையை தெரிந்து கொள்ள விஷயத்தில் கூட நமக்கு சுயாதீனம் இருக்குது. நீங்கள் எந்த சபையும் தெரிந்து கொள்ளலாம், சரிதானா? ஆர்சி, சிஎஸ்ஐ, பெந்தகோஸ்தே, செவன்த் டே பாப்டிஸ்ட், பிரஸ்பிடேரியன், எதை வேண்டுமானால் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த சபைக்குத்தான் வர வேண்டும் என்று யாரும் உங்களை நிர்பந்திக்க முடியாது. ஆமென், அல்லேலூயா. அதுவல்ல, ஆனால் ஒன்று இருக்கிறது, பிணம் எங்கேயோ அங்கு கழுகுகள் வந்து கூடும். அல்லேலூயா. தேவனுடைய பிணம் என்பது வார்த்தைக்கு அடையாளம். வார்த்தை இருக்கிற இடத்துல கழுகு குஞ்சுகளாகிய நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆமென். அதனால சபையை தெரிந்து கொள்ளும் விஷயத்தில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் தெரியலாம். உயர்ந்த கோபுரம் உள்ள சபை தேவையா, நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். 1000 2000 பேர் கூடுகிறார்களா, அதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் எதை தெரிந்து கொண்டாலும் அந்த சபை உங்களை நித்தியத்துக்கு நேராக, பரலோகத்துக்கு நேராக வழிநடத்துமா என்பதை ஆராய்ந்து பார்த்து சபையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு திருத்துவ போதனைகளையும் ஒரு உலக பிரகாரமான போதனைகளையும் போதிக்கிற ஒரு சபையை ஒரு காலம் நாம் தெரிந்து கொள்ள மாட்டோம், சரிதானா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு பதிலாக பிதாகுமாரன் பரிசுத்தாவின் பட்டப்பெயரில் ஞானஸ்நானம் கொடுத்தால் அதை நாம் என்ன செய்ய மாட்டோம், தெரிந்து கொள்ள மாட்டோம். அல்லேலூயா. ஆகையால் அந்த சபையானது நம்மை நித்தியத்துக்கு நேராக வழிநடத்துமா என்பதை உறுதியாய் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். ஸ்தாபன கோட்பாடுகளை கொண்ட சபையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், சுயாதீனம். ஆமென். உங்களுக்கு கோட்பாடுகள் மாத்திரமே அவசியம் என்று நீங்கள் நினைக்கலாம். இன்னைக்கு ஸ்தாபனத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் என்ன தேவை? அந்தந்த ஸ்தாபனத்தினுடைய கோட்பாடுகளும் கொள்கைகளும் தான் தேவை. ஆனால் உங்களுக்கோ தேவனுடைய வார்த்தை தேவையாக இருக்கிறது. ஆமென். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தெரிந்து கொண்டதனால்தான் இந்த சபைக்கு நீங்கள் வருகிறீர்கள். ஆமென். ஆனால் உங்களுக்கு கோட்பாடுகள் மாத்திரமே அவசியம் என்று நீங்கள் நினைக்கலாம், அல்லது மற்றொரு சபை சிறந்த கோட்பாடுகளை கொண்டுள்ளது என்று நீங்கள் எண்ணலாம். ஏனென்றால் ஒவ்வொரு ஸ்தாபனங்களும் ஒவ்வொரு கோட்பாடுகளை கொண்டதாக இருக்கிறது. ஆனால் மணவாட்டி சபைக்கு கோட்பாடு கிடையாது, கொள்கைகள் கிடையாது, மனித போதனைகள் கிடையாது, தேவனுடைய வார்த்தை மாத்திரமே இருக்கிறது. ஆமென். ஆகையால் மற்றொரு சபை சிறந்த கோட்பாடுகளை கொண்டுள்ளது என்று நீங்கள் எண்ணலாம். ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தையும் உள்ளது. ஆமென். பார்த்தீங்களா? இது உங்க சபையோட எங்க சபை நல்லா இருக்கு, இதை விட அது நல்லா இருக்கு, அது நல்லது. ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு தேவன் எதை வைத்திருக்கிறார்? தேவனுடைய வார்த்தையை வைத்திருக்கிறார். நீங்கள் எதை தெரிந்து கொள்வீர்கள்? தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொள்ளுவேன். ஆமென். அதுதான் ஆதாம் ஏவாளுக்கு என்ன வைக்கப்பட்டது? தேவனுடைய வார்த்தை வைக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் தவறான ஒரு தெரிந்து கொள்ளுதலை செய்ததுனால தான் உலகமே பாவத்திற்குள்ளானது. ஆமென். அதே போன்றுதான் பிரியமானவர்களே, நாம் எதை வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம், எந்த ஸ்தாபனத்தையும் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் நாம் தெரிந்து கொள்வதற்கு என்ன இருக்கிறதா? தேவனுடைய வார்த்தையும் உள்ளது. ஆகவே இவைகளில் நீங்கள் எதை தெரிந்து கொள்வீர்கள் என்பதை தீர்மானம் செய்ய வேண்டும். தெரிந்து கொள்ளுதலின் விஷயத்தில் நம்மிடையே எழுதப்படாத ஒரு பிரமாணம் உள்ளது. ஆமென். பார்த்தீங்களா? அப்போ நாம் எதை தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னா வார்த்தையை தெரிந்து கொள்கிறோம். வாழ்க்கை துணையை தெரிந்து கொள்ளும் போது நீங்கள் திட்டமிட்டு கவனித்து ஜெபம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. எப்படி? ஈசாக்கினுடைய ஆபிரகாமுடைய வேலைக்காரனாக இருந்த எலியேசர் அவருடைய மகன் ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்ள செல்லும் பொழுது அவன் என்ன செய்தான்? ஜெபம் மாத்திரமே செய்தான். பெண்ணு அழகா இருக்கா, கருப்பா இருக்கா, சிவப்பா இருக்கா, மஞ்சளா இருக்கா, எதையுமே பார்க்கல, பெண்ணையே பார்க்கலங்க. ஆமென். பெண்ணு மாப்பிள்ளைய பார்க்கல, மாப்பிள்ளை பெண்ணை பார்க்கல. அப்படித்தான் கல்யாணம் நடந்தது. ஆனால் அங்கு என்ன வைக்கப்பட்டது? முன்னுரிமை ஜெபம். தேவனிடத்தில் ஜெபம். தேவனிடத்தில் அன்பு கூறுவவர்களுக்கு சகலமும்
நன்மைக்கு இதுவாக இருக்கு. ஆனால் நாம் எப்படி தெரிந்து கொள்கிறோம்? பையன் நல்ல வேலையில் இருக்கானா, எவ்வளோ சம்பளம் வாங்குறான், என்ன செய்கிறான், உடம்பு பிறந்தவர்கள் எத்தனை பேர், யாது ஆடு மாடு கோழி எல்லாம் வச்சுருக்கிறானா, பூனெல்லாம் வச்சுருக்கானா, எல்லாம் செலக்ட் பண்ணி எல்லாம் பார்த்துருவோம். பொண்ணு எப்படி இருக்கிறா, நல்லா படிச்சிருக்காளா, சரி இருக்கா, நிறமாக இருப்பாளா, சுமார் நிறமாக இருப்பாளா, கருப்பாக இருப்பாளா, எப்படி இருப்பா, அதெல்லாம் விசாரிப்பாங்க. ஆனால் ஈசாக்குக்கு பெண் கொள்வதற்கு எதையுமே விசாரிக்கலை. என்ன சொல்ல போகிறீங்க? நான் என் 2 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். 2 பிள்ளைக்கும் மாப்பிள்ளைக்கு என்ன சம்பளம், எங்கே வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. சொல்கிறேன், பிரசங்கப்படுத்தலும் சொல்கிறேன். நீங்கள் வரன்களை தெரிந்து கொள்வதற்கும் நான் தெரிந்து கொள்வதற்கும் வித்தியாசம். ஏன்னா வார்த்தை அப்படி சொல்லுதே, ஜபந்தானே பண்ணணும்னு சொல்லுது. உண்மையாக சொல்கிறேன், என் மூத்த மருவனுக்கு எவ்வளோ சம்பளம்னு எனக்கு தெரியாது, எங்கே வேலை பார்க்குறாருன்னு தெரியாது. அவர் சபைக்கு வந்து கொண்டிருந்தார், செய்தியை முழுவதுமாக விசுவாசித்த ஒரு விசுவாசி. அது ஒன்றுதான் எனக்கு தெரியும். அவர் என்ன வேலை பார்க்குறாரு, என்ன சம்பளம் வாங்குறாரு, ஆமேன், அதை குறித்த எதுவுமே நாங்கள் விசாரிக்கவே இல்லை. ஏன்னா பைபிள் நீங்கள் ஜெபிக்கத்தான் செய்யணும், வேற எதையுமே செய்யக்கூடாதுன்னு சொல்றது. அப்படின்னா தேவன் வேண்டாம், நீங்களே பார்த்து நீங்களே முடிச்சுடுங்க, அப்படிதானங்க அர்த்தம். அப்போ ஜெபிக்க வேணுமா? நீங்களே பார்க்குறீங்க, பையனுக்கு என்ன சம்பளம், என்ன யாது, எப்படி இருக்கிறாரு, கலராக இருப்பாரா, எப்படி இருக்காரு, எல்லாம் ஏட்டு விசாரிச்சிட்டிங்கன்னா தேவனை தூக்கி தூர வைங்க. அவர் எதுக்கு? இதுக்கு ஒரு ஜெபம் வேணுமா? நல்லா கவனிங்க, இதுக்கு என்ன வேணுமா? ஜெபம் வேணுமான்னு நான் கேட்குறேன். தீர்க்கதரிசி செய்தி அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் நான் அதைத்தான் செய்தேன் என் 2 பிள்ளைகளுக்கும். என் மூத்த மருவனுக்கு எவ்வளோ சம்பளம்னு எனக்கு தெரியாது, என்ன வேலை பார்க்குறாருன்னு தெரியாது. என் இளைய மருமகன் இன்ஜினியர்னு கேள்விப்பட்டேன், அவருக்கு என்ன வருமானம் வருது எனக்கு தெரியாது. என்ன கேட்டு பாருங்க, 6ஆம் முடிஞ்ச பிறகு மாதம் என்ன வருமானம் வருது, எது வருது, என்ன செய்யுது, எதுவுமே நான் விசாரிக்கலை. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்படி இருக்கிறது என்பதை நான் நிதானித்து அறிய முடிஞ்சது. அதுதான் சரியானது. ஆகையால் நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தை தவிர வேறு எந்த ஒரு காரியத்தையும் நம்முடைய மாம்ச ரீதியாக என்ன செய்யக்கூடாது, பார்க்கவே கூடாது. அதுதான் மணவாட்டியை தெரிந்து கொள்ளுதல் செய்தியை திரும்ப திரும்ப வாசிங்க, திரும்ப திரும்ப வாசிங்கன்னு தான் சொல்றது. இது மணவாட்டியை தெரிந்து கொள்ளுதல் என்ற செய்தியில தான் அவர் சொல்றார். அல்லேலூயா. முதலாவது என்ன செய்ய வேண்டும் பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. இங்கே இருக்கிற அநேக வாலிப பிள்ளைகள் இருக்கீங்க. வாழ்க்கை துணையை தெரிந்து கொள்ளும் விஷயத்தில் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், நீங்கள் திட்டமிட்டு கவனித்து ஜெபம் செய்ய வேண்டும். என்ன பண்ணணுங்க? அது எலியாசார் ஜெபித்தார். இந்த தண்ணீர் துறவண்டையில் நான் இருக்கிறேன். முதலாக எந்த பெண் இந்த இடத்துக்கு தண்ணீர் முள்ள எனக்கும் என் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்க்கிறாளோ அவள் தான் என் எஜமானுக்கு ஏற்ற மனைவியாக இருப்பாள்னு ஒரு ஜெபம் பண்ணார். சரிதானா? அல்லேலூயா. அந்த ஜெபத்தை செய்ததுனால அங்கே யார் வருகிறா? ரெபேக்காள் வருகிறாள். தண்ணீர் முள்ளுகிறாள், அவருக்கு குடிக்க கொடுக்கிறாள். அடுத்து அவருடைய ஒட்டகங்களுக்கு தண்ணீர் கேட்கல. ஆனால் அவளே என்ன சொல்கிறாள்? உமக்கு மாத்திரமல்ல, உம்முடைய வேலைக்காரர்கள் மாத்திரமல்ல, உம்முடைய ஒட்டகங்களுக்கும். எத்தனை ஒட்டகம் கூட போச்சு? 10 ஒட்டகம். ஒரு ஒட்டகம் எவ்வளோ தண்ணி குடிக்கும்? 90 லிட்டர் தண்ணி குடிக்கும். ஒரு ஒட்டகம் 90 லிட்டர் தண்ணி குடிக்குமா? பாலைவனத்தில் போகிறதுக்கு தண்ணீரை குடிச்சிட்டு வயிற்றில் நிரப்பி வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்குமா. அதுதான் தண்ணி டேங்கு, வாட்டர் டேங்க். கொஞ்சம் கொஞ்சமாக குறைய பழையபடி நிரப்பிடுவாங்க. அல்லேலூயா. அந்த ஒட்டகம் 90 லிட்டர் தண்ணி குடிக்குமா. அது பாலைவன கப்பல் என்று அர்த்தம். ஒட்டகத்துக்கு இன்னொரு பேர் என்னங்க? பாலைவன கப்பலாம். தண்ணிக்குள்ளே போகிற, கடலில் போகிற கப்பலில், இது பாலைவனத்தில் மணல் பாங்கான இடத்துல நடந்து போகிற கப்பல். அந்த மாதிரி. அப்போ கிட்டத்தட்ட ஒரு காரியம் சொல்கிறேன், 10 ஒட்டகத்துக்கும் எவ்வளவு தண்ணி மொண்டு கொடுத்துருப்பா? 900 லிட்டர். நான் கணக்கில் நீங்கள் புலின்னு கேள்விப்பட்டேன், பூனையாக இருப்பீங்களோ? அல்லேலூயா. 900 லிட்டர் தண்ணியை அந்த துறவுக்குள்ளே இறங்குறா. ஒரு குடம் தான் இருக்குது. அந்த குடத்தை தூக்கி கொண்டு தொட்டியில் ஊற்றுறா, திரும்ப போகிறா, வாரா. எப்போ என்ன அந்த பக்கமே வரமாட்டேன்னு சொன்னாலா? சர்ச்சில் என்ன தூக்க சொல்லுவாங்க, பெருக்க சொல்லுவாங்க, துடைக்க சொல்லுவாங்க, நான் இதெல்லாம் ஒட்டெல்லாம் அடிக்க சொல்லுவாங்க, இந்த பக்கமே நான் வரமாட்டேன். என்ன
நீ குணசாலியான ஸ்திரியா? ஏன்னா குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன், ஆனா 1000 பேருக்குள்ள ஒரு ஸ்திரியை நான் காணவில்லைன்னு பைபிளே சொல்லுது. அல்லேலூயா, ஆமென். அப்ப அந்த குணசாலியான ஸ்திரீ யாருங்க? செயல்பாட்டில் இருக்கிறது தானே குணசாலியான ஸ்திரீ. அது இருக்குதா? நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம சரியா உண்மையாவே குணசாலியான ஸ்திரியா? ஆமென், அல்லேலூயா. அதனால அவள் குணசாலியா இருந்தா, ரூபவதியா இருந்தான்னு பைபிள்ல எழுதியிருக்கு. ஆமென். சரி, இப்படித்தான் ஜெபத்தின் மூலமாக ஈசாக்குக்கு அந்த பெண் கொள்ள முடிந்தது. சரி, இப்போ பாருங்க, அதே காரியம் தான் இங்கேயும் அவர் சொல்றார். ஜெபம் செய்ய வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படி ஒரு மனிதன் தெரிந்து கொள்ளும் ஒரு மணமகள் அவனுடைய பண்புகளை பிரதிபலிக்கிறவா இருக்கிறாள். எதன்படியில் நீங்க தெரிந்து கொள்ளணும்? ஒரு மணமகனையோ ஒரு மணமகளையோ எதன்படி அடிப்படையில் தெரிந்து கொள்ளணும்? அவனுக்கு நல்ல வேலை, நல்ல வருமானம், நல்ல பெரிய பங்களா வீடு, இதை வச்சு நீங்க தெரிந்து கொள்ளலாமா? அப்படின்னா உலகத்தாருக்கும் நமக்கு என்ன இல்லை, எந்த வித்தியாசமும் இல்லை. உலகத்தார் அதைத்தானே பார்க்குறான். 100 பவுன் நகை போடுவாங்களா? ஆமென். கடைசி கால செய்தியில் இருக்கிற ஒரு பையனுக்கு என் மூத்த மகளை நாங்களே பேசணும், அலையன்ஸ் பேசணும். அப்போ அந்த குடும்பத்தார் சொன்னாங்க, 5 லட்ச ரூபா தர்றதா இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் பெண்ணை வந்து பார்க்குறோம் அப்படின்னாங்க. எவ்வளோவா? 5 லட்ச ரூபா ரொக்கம் கொடுத்தா நாங்கள் பெண்ணை வந்து பார்க்க வர்றோம். நான் பிரசங்கப்படத்துலேருந்து சொல்கிறேன், பொய்யல்ல. 5 லட்ச ரூபா கொடுத்தா நாங்கள் பெண்ணை வந்து பார்க்குறோன்னு அங்கேருந்து நியூஸ் வருது. நான் என்ன சொல்லியிருப்பேன்? 5 லட்சம் என்கிட்ட இல்லையே, இருந்தானே கொடுத்துருக்கலாமே அப்படியே சொன்னேன். நீ பொண்ணு பார்க்க வரவே வேண்டாம் அப்படின்ட்டேன். நீ பெண்ணு பார்க்க என்ன செய்ய வேண்டாம், வரவே வேண்டாம்னு சொல்லிருங்க அப்படின்ட்டேன். என் பிள்ளைய என்ன விலைக்கு வைக்க சொல்றீங்களா? ஆமென். ரெபேக்காளுக்கு ஈசாக்கின் சார்பாக, ஆபிரகாமின் சார்பாக எல்லா விதமான அணிகலன்களையும் அவர் கொண்டு வந்து கொடுத்தாரு. ரெபேக்கா எவ்வளவு ரொக்கம் தருவா அப்படின்னு கேட்டாங்க. சம்திங் இன்னைக்கு செய்தியில் இருக்கிற அத்தனை பேர் அவுட்டு. சென்னையில் இருந்து நம்ம சபையில் உள்ள ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணை நாங்கள் திருமணம் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணோம். அந்த பாஸ்டர் வந்திருக்கார். அந்த பாஸ்டருடைய மனைவி சொல்கிறாங்க, கல்யாணம் என்பது மாப்பிள்ளை வீட்டில் தான் நடக்கணும் அப்படின்னாங்க. ஓகே, பைபிள் பிரகாரம் கல்யாணம் எங்கே நடக்கணும்? மாப்பிள்ளை வீட்டில். ஏன்னா ரெபேக்காவை ரெடி பண்ணி கொண்டு போய் எங்கே நடக்க கல்யாணம்? வயல்வெளியில் சந்தித்து ஈசாக்கு என்ன செய்தான்? ரெபேக்காவை வீட்டுக்கு அழைத்து கொண்டு மனைவியாக்கி கொண்டாள்னு இருக்கு. அப்போ மாப்பிள்ளை வீட்டில் தான் கல்யாணம் நடக்குன்னாரு. மாப்பிள்ளை வீட்டில் கல்யாணம் நடக்கணும்னா பொண்ணு வீட்டில் எதுவுமே தரமாட்டாங்க. சம்மதமா? நம்ம இழிச்ச வேணா ஊழியக்காரனா, நீ மாப்பிள்ளை வீட்டில் வச்சா கல்யாணம் பண்ணு, ஆனால் நீ தான் எல்லாத்தையும் கொண்டு வரணும். கை காதணிகள், கையணிகள், எல்லா அணிகளையும் கொண்டு கொடுத்தாம்ல. கொடுத்தானே கூட்டு போனா. அது பேர் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கொடுத்து நீ கூட்டிகிட்டு போய் கல்யாணம் ஜாம்னு நடத்து. பொண்ணுக்கிட்ட என்ன செய்யக்கூடாது, எதையுமே எதற்கு. எத்தனை பவுன் நகை போடுவிய? அப்போ இது பைபிளுக்கு அப்பாற்பட்டது. ஓ இல்லையா? இன்னைக்கு அநேகர் தவறு செய்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டில் கல்யாணம் நடத்துங்க, ஆனால் நீங்கள் ரொக்கம் கேட்கக்கூடாது. சம்மதமா? அடுத்த பாயிண்ட், என்னுடைய பாயிண்ட். பைபிள் அப்படி தானே இருக்கு, சரிதானே இல்லையாங்க? அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு அநேகர் அங்கே தான் அவுட் ஆகிடுவாங்க. பாருங்கள் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையின்படி ஒரு மனிதன் தெரிந்து கொள்ளும் ஒரு மணமகள். ஒரு மனிதன் எந்த அடிப்படையில் தெரிந்து கொள்ளணுமா? வார்த்தையின்படி தான் தெரிந்து கொள்ளணும். உலக பிரகாரமான காரியங்கள் இன்னைக்கு வரும், நாளைக்கு போவோம். கல்யாணம் ஜாம்னு நடக்குமா? ஒரு இடத்துல அவர் திண்டுக்கல் லியோனியா யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னால் ஜாதகம் பார்த்தாங்களாம். 10 பொருத்தமும் சரியாக இருக்கான். இது எனக்கு தெரியாது. 10 பொருத்தம் என்னது பாஸ்டர் சொல்லுங்கன்னா, எனக்கு தெரியாதப்பா விடு. 10 பொருத்தம்னு சொல்லுவாங்க. ஜாதகத்தை, மணமகளுடைய ஜாதகத்தையும் பார்த்தாச்சா, மணமகளுடைய ஜாதகத்தையும் பார்த்தாச்சா, 10 பொருத்தமும் சரியாக இருக்குங்க. நல்ல ஒரு முகூர்த்த நாளை நான் குறித்து தரேன், அன்னைக்கு கல்யாணம் பண்ணுங்க, பிரமாதமாக நடக்கும் அப்படின்னா ஏர்வாள் சொல்லிட்டார். இல்லையா? பிரமாதமாக நடந்தது. மறு வீட்டுக்கு போயிட்டு வரும்போது புளிய மரத்தில் மோதி அங்கே என்ன செய்தாங்க?
அத்தனை பேரும் உயிரிழந்தாங்க. ஆமேன். ஐயா, ஜாதகத்தில் அது எழுதலைங்க, பிரமாதமாக நடக்கும். அங்கோட முற்றுப்புள்ளி. புளிய மரத்தில் மோதலை பற்றி ஜாதகத்தில் இல்லை. உன் ஜாதகம் தேவனிடத்தில் கரத்தில் இருக்கிறது. கல்யாணம் ஜாம்னு முடியும், மாப்பிள்ளை கடைசி வரைக்கும் உயிரோட இருப்பாரா? மறு வீட்டுக்கு போயிட்டு வரும்போதே புளிய மரத்தில் போய் செத்து போனாரா? உன் ஜாதகத்தில் எது தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு அவர். நம்முடைய காலங்கள் முழுவதுமே தேவனுடைய கரத்தில் மட்டும்தான் இருக்குது. ஜாதகத்தை வச்சு கணிக்க முடியாது. ஆமேன், அல்லேலூயா. அகில் பிரியமானவர்களே, நாம திட்டமிட்டு ஒரு காரியத்தை செய்தால் தோல்வியை காண்போம் என்பதுதான் என்னது சொல்லியிருக்கு, மணவாட்டி மாடல்ல சொல்லியிருக்கு. நீங்க திட்டம் போட்டு ஒரு காரியத்தை செய்யாதீங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஜெபம் பண்ணுங்க, அவ்வளவுதான், வேற எதையுமே பார்க்காதீங்க. அல்லேலூயா. ஆகையால் எதன் அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்ளணும்? வார்த்தையின் அடிப்படையில் தான் இருக்கணும். நான் அநேக தம்பதிகளுக்கு மனம் பொருந்தி வைத்திருக்கிறேன். பாருங்கள், சகோதரன் பிரணாம் அநேக தம்பதிகளுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார். நான் எப்பொழுதும் அது கிறிஸ்துவையும் மணவாட்டியையும் எனக்கு ஞாபகப்படுத்துகிறது. அந்த திருமணம் எதை ஞாபகப்படுத்துகிறது? கிறிஸ்து, மணவாட்டி. சில ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு நான் நடத்தின விவாகங்களில் ஒன்று என் வாழ்க்கையில் மிகவும் சிறந்த ஒன்றாக திகழ்ந்தது. அது அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு வாலிப போதகராக இருந்தபோது ஒரு திருமணத்தை அவர் நடத்தி வச்சது. என் சகோதரன் WBAயில் பணிபுரிந்து கொண்டிருந்தார். உங்களில் யாருக்காவது அது இன்னமும் ஞாபகத்தில் உள்ளதா இல்லையா தெரியாது. சரி, என் வயதுள்ளவர்களுக்கு அது அரசு மேற்கொண்ட ஒரு திட்டம். சகோதரன் 30 மைல் தொலைவில் பணிபுரிந்து கொண்டிருந்தார். அவர்கள் ஏரிகளை வெட்டினர். தண்ணீரை நஷ்டப்படுத்தாமல் அதை சேமித்து வைக்க நான் வசித்த ஜெபர்சன்வெல்லில் இருந்து 100 மைல் தொலைவில் உள்ள இந்தியானா போலீஸை சேர்ந்த ஒரு பையன் அவருடன் பணிபுரிந்து கொண்டிருந்தான். அங்கு அவன் ஒரு நாள் என் சகோதரன் டாக் விவாகம் நடத்த போதகருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைக்கு போதிய பணம் என்னிடத்தில் இருந்தால் நான் விவாகம் செய்து கொள்வேன் என்றான். பாருங்க, அவர்கள் நண்பர்கள் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க. அவன் வாலிப பையன். எனக்கு திருமணத்திற்கு போதகருக்கு நாம் செலுத்துவதற்கு அது என்ன இல்லை, எனக்கு வேண்டிய காணிக்கை என்கிட்ட இல்லை, அது இருந்தால் நான் விவாகம் செய்து கொள்வேன் என்றான். அவன் அதற்காக லைசன்ஸ் பெற என்னிடம் போதிய பணம் உள்ளது, ஆனால் போதகருக்கு கொடுக்கத்தான் பணம் இல்லை என்றான். அப்பொழுது டாக்கு அவனிடம், என் சகோதரன் போதகர், அதான் வில்லியம் பிரணாம், அவர் ஒரு கால் உனக்கு விவாகம் செய்து வைக்கலாம், இதற்கெல்லாம் அவர் பணம் வாங்குவது கிடையாது என்றார். அந்த விவாகம் நடத்துறதுக்கு என்ன வாங்க மாட்டார்? பணம் வாங்க மாட்டார். அதனால தான் அநேக ஸ்தாபனத்தில் உள்ளவங்களும் என்ன செய்கிறாங்க, அவர்கிட்ட விவாகம் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்தது அவர் விவாகம் பண்ணி வச்சா ஆசீர்வாதமாக இருக்கும் என்று ஜனங்கள் நம்பினார்கள். காரணம், தேவன் அவர் மூலமாக அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார். அப்பொழுது அவன், எனக்கு விவாகம் நடத்தி தருவாரா என்று அவரை கேட்பீர்களா என்றான். அன்றிரவு என் சகோதரன் இதை குறித்து என்னிடம் கேட்டார். நான் அவர்கள் ஏற்கனவே வேறு யாரையும் விவாகம் செய்து கொள்ளாமல் இருந்தால், சட்டப்படி எல்லாம் ஒழுங்காக இருந்தால் நான் நடத்தி வைக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டான். பார்த்தீங்களா? அப்போ சட்டப்படி இதற்கு முன்பு ஒரு விவாகம் நடந்திருக்கக்கூடாது. அல்லேலூயா. விவாகம் என்பது ஒரு முறைதான், அதன் பிற்பாடு விவாகம் செய்யக்கூடாது. ஒருவேளை மனைவி மரித்து விட்டால், ஒருவேளை கணவன் மரித்து விட்டால், அவர்கள் சுயாதீனமாக இருக்க வேண்டுமானால் இருந்து கொள்ளலாம், அல்லது விவாகம் செய்ய வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். அதற்கு தடை கிடையாது. சட்டமும் அதுக்கு இரண்டு விவாகத்தை இன்றைக்கு சட்டம் என்ன செய்யாது, ஒத்துக்கொள்ளாது. சரி, ஆகையால் நான் சட்டம் ஒழுங்காக இருந்தால் நான் ஒப்புக்கொண்டேன், நடத்தி வைக்கிறேன் என்று. அவர் அவனை கேட்பதாக கூறினார். நான் எல்லாம் சரியாக இருந்தால் அவனை இங்கு வர சொல்லுங்கள் என்றேன். சரி, இப்போ கவனிங்க, சனிக்கிழமை கவனிங்க, இங்கே எல்லா போர்டை பார்க்கணும். போர்டு, ப்ளீஸ் லுக் அட் த போர்டு. ஆமேன். சபலுக்கு இதர் தேக்கியே, கொஞ்சம் இங்கிலீஷ் ஹிந்திலாம் பேசினா தான் காலையில் நேரத்தில் சில நேரம் உங்களுக்கு தமிழ் மறந்து போகுது. கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுனீங்கன்னா உங்களுக்கு புரியும், இல்லைன்னா ஹிந்தி. அது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விசேஷித்த சம்பவம். அன்று பகல் மழை பெய்து கொண்டிருந்தது. ஒரு பழைய செவர்லே கார், அதன் விளக்குகள் பேல் கம்பியை கொண்டு மின்சாரத்துக்காக இணைக்கப்பட்டதாய் அங்கு நின்றது.
என் மனைவியை இழந்த சில நாட்களுக்கு பின்பு இது நடந்தது. பிரணாமுடைய மனைவி இறந்து போன பிற்பாடு நடந்த ஒரு சம்பவம். நான் 2 சிறிய அறைகளில் தங்கியிருந்தேன். 2 அறை தான் பிரணாம் தங்கியிருந்த வீட்டுக்கு. ஒரு கிச்சன், ஒரு ரூம், அவ்வளோதான் படுக்கிறதுக்கு, அவ்வளோதான். அங்கே 2 BK பெட்ரூம் கிடையாது, போர்ட்டிகை கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதில் தான் இருந்தார். அல்லேலூயா. 2 சிறிய அறைகளில் தங்கியிருந்தேன். டாக்கும் அப்பொழுது என்னுடன் கூட அவர்கள் இருவருக்காக காத்து கொண்டிருந்தார். அந்த பையன் காரை, நல்ல ஒரு உண்மையான சம்பவத்தை நான் சொல்கிறேன், கவனிங்க. காரை விட்டு இறங்கினான். காண்பதற்கு அவன் மணமகன் போலவே எனக்கு தோன்றவில்லை. எங்கே வாரான்? கல்யாணத்துக்கு வாரானா? ஆமேன். அவனை பார்ப்பதற்கு, காண்பதற்கு மணமகன் மாதிரியே இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை. மணமகனை பார்க்கணுன்னா மணமகனுடைய தோழரா தோழியான்னு கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் ஒரே ஷெட்டப்பில் இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் இங்கே பாருங்கள், அவனை பார்க்கும்போது மணமகனை மாதிரியே தெரியலையா. அப்படி யாருக்குமே தோன்றியிருக்க முடியாது என்று கருதுகிறேன். அக்காலத்தில் $1.50 ஒரு நல்ல ஜதை ஜோடி காலணிகள் வாங்க முடியும். அவனோ கிழிந்து போன காலணிகளை அணிந்திருந்தான். மணமகன் எப்படி வராரு? கிழிஞ்சு போன காலணியை போட்டுக்கிட்டு வராரு. அவனுடைய கால் சட்டை தொளதளவென்று இருந்தது. அவன் மூஞ்சூறு தோலினால் செய்யப்பட்ட ஒரு ஜாக்கெட் ஒன்றையே அணிந்திருந்தான். சட்டைக்கு மேலே போடுறது, சட்டைக்கு மேலே போடுவாங்களா ஒரு ஜாக்கெட். பழைய காலத்தவராகிய உங்களில் சிலருக்கு அது ஞாபகம் இருக்கும். அது சலவை இயந்திரத்தில் போடப்பட்டு தண்ணீரில் அலசாதது போல் சுருங்கி காணப்பட்டு மூலைகள் கட்டப்பட்டிருந்தன. ஒரு அயன் பண்ணி கூட போட்டு வரல. மணமகன் எப்படி வராரு பாருங்க. ஒரு சிறிய பெண் கட்டம் போட்ட உடை ஒன்றை அணிந்து காரின் மறுபக்கத்தில் இருந்து இறங்கி வந்தாள். எனக்கு தெரியவில்லை. ஒரு முறை அப்படிப்பட்ட துணியை தவறான பெயரால் அழைத்து விட்டேன். அதன் பெயர் ஜிங்காம். எனவே அது மறுபடியும் தவறாக கூறுகிறேன். சரி பாருங்க, அடுத்தது பார்த்துக்கலாம். அவள் காரில் இருந்து இறங்கி வந்தாள். அவர்கள் இருவரும் படிக்கட்டுகள் ஏறி வந்தனர். அவர்கள் உள்ளே வந்தபோது அந்த ஏழை பெண், நான் நினைக்கிறேன் அவள் அணிந்து கொண்டிருந்ததெல்லாம் ஒரு பாவாடை மாத்திரமே. மணமகளுக்கு என்ன இருக்கு? ஒரு பாவாடை மட்டும்தான் இருக்கும் போல இருக்கு. அதை விடுத்துட்டு வர கல்யாணம். 2 பேரும் அங்கே 2 பேர் மணமகன் மணமகள் கல்யாணத்துக்கு வராங்க. ஒரு பாவாடை மாத்திரம்தான் அவளுக்கு இருந்துதான். அவள் காலணிகள் ஒன்றும் அணிந்திருக்கவில்லை. பாருங்க, ஒரு பாவாடையோடு வாரா. இங்கே அப்படி இல்லை. கல்யாணம் சர்ச்சில் நடக்கும்போது ஒரு ட்ரெஸ்ஸு, மண்டபத்துக்கு போகும்போது ஒரு ட்ரெஸ்ஸு, அப்புறம் பால் குடிச்சிட்டு ஊர்வலம் போகும்போது ஒரு ட்ரெஸ்ஸு, மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கா? சரி. ஆகையால் அவள் காலணிகளை ஒன்று அறிந்திருக்கவில்லை. பாருங்க, அவன் கிழிந்து போன காலணிகளை அணிந்திருந்தான். இவளுக்கு என்ன இல்லை? காலணியே இல்லை. தெரிஞ்சிருந்தா நம்ம யாராவது வாங்கி கொடுத்துருக்கலாம் இல்லையா? சரி கவனிங்க. அவள் காலணிகள் ஒன்றும் அணிந்திருக்கவில்லை. அவள் இந்தியானா போலீஸிலிருந்து நடந்தும் நடுவே காரில் லிஃப்ட் கேட்டு பிரயாணம் செய்து வந்தாள். அவளுடைய நீண்ட கூந்தல் பின்னப்பட்டு பின்னால் தொங்கிக் கொண்டிருந்தது. காண்பதற்கு மிகவும் சிறிய பெண். ஆமேன். பாருங்க, அவள் தலைமயிரை கத்தரித்து கொள்ளவில்லை, பாப் கட்டிங் வெட்டல. ஆமேன். நீண்ட தலைமயிராக இருந்தது. ஆகையால் காண்பதற்கு மிகவும் ஒரு சிறிய பெண்ணாக இருந்தாள். 2 பேரும் வராங்க மேரேஜுக்காக. நான் அவளிடம் விவாகம் செய்து கொள்ள உனக்கு பெரிய வயதாகிவிட்டதா என்று கேட்டேன். அவள் ஆமையா என்று பதிலளித்து விட்டு, என் பெற்றோர் எழுதி கொடுத்த அனுமதியை நான் வைத்திருக்கிறேன், நான் லைசன்ஸ் பெற அதை நீதிமன்றத்தில் காண்பிக்க வேண்டும் என்றான். நான் சரி, இந்த விவாகத்தை நடத்தி வைக்கும் முன்பு உங்களிடம் சற்று பேச விரும்புகிறேன் என்றேன். அவர்கள் உட்கார்ந்தனர். அவன் அறையை சுற்றுமுற்றும் பார்த்தான். அவனுடைய தலைமயிர் வளர்ந்து போய் அது வெட்டப்பட வேண்டியதாக இருந்தது. பாருங்க, மணமகனுக்கு தலைமுடியே வெட்டலை. அல்லேலூயா. இப்போ ஃபேஷன் மாறி போச்சு. இங்கேருந்து இங்கே வரைக்கும் வெட்டிடுவான், இதுக்கு மேலே தொங்கிக்கிட்டு இருக்கும். அது ஒரு மாடல். இப்படி என்னெல்லாமோ பண்ணுறான். ஆனால் இப்போ உள்ள மணமகனை பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் மணமகன் அப்படின்னா ஜம்முன்னு மீசையை வச்சுக்கிட்டு வருவான். இப்போ மீசையே இல்லை, தாடி. எல்லாரும் தாடி தான். எந்த மணமகனை எடுத்து பாருங்க நீங்கள், எல்லாரும் என்ன வச்சுருக்கான்? வாலிய பையங்க அவ்வளோ பேரும் தாடி. ஒரு காலத்தில் தாடி வச்சா என்ன தெரியுமா? காதல் தோல்வி அடைந்தது தான் தாடி வைப்பானா. வாழ்க்கையில்
ஒரு பெண்ணை விரும்பி தோல்வி அடைஞ்சிட்டான்னா உடனே அவன் தாடி வச்சிருப்பான், தாடி வச்சுட்டே இலைப்பான். ஏன்டா தாடி வச்சுட்ட? இந்த தாடிக்கு பின்னால் ஒரு சோகம் ஒளிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவான். அவன் ஏன்னா நாங்கள்லாம் வாலி வயசெல்லாம் கடந்து வந்துட்டோம் இல்லையா, அது தாடிக்கு பின்னால் ஒரு சோகம் இருக்குமா, ஒரு கதையே இருக்குது, ஹிஸ்ட்ரியே இருக்குது அப்படி சொல்லுவான். அப்படி தாடி வச்சவன் வாழ்க்கையில் சொல்லுங்க தோல்வி அடைந்தது தான் தாடி வைப்பான். ஆனால் இப்போ அப்படி இல்லை, மணமகனே தாடியை வச்சுட்டு தான் வரான், முடி கூட வெட்டப்படலை. ஆமேன், அல்லேலூயா. எந்த மணமகனை எடுங்க இப்போ தாடி தான் வைக்கான். அப்போ அவன் எத்தனை தடவை பெண்ணை லவ் பண்ணி தோத்துட்டானா அப்படின்னு தான் நினைக்க தோன்றுது. அது எதுக்கு ஐயா? ஆமேன். சிலவன் குறுந்தாடி வச்சிருப்பான், குறுந்தாடி இன்னும் கொண்டு விட்டு வச்சுப்பான். அல்லேலூயா. எல்லாம் வித்தியாசமான ஒரு மாடலில் போயிட்டு இருக்கு. நாங்கள் அந்த குறுந்தொடி வச்சிருக்கவங்களாம் நான் தேன்கூடு தாடின்னு நான் சொல்லுவேன். தேன்கூடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். சரி, எதையும் வச்சுட்டு போகிறாங்க, நமக்கு என்ன பாருங்க. அவன் தலைமையில் வளர்ந்து அது வெட்டப்பட வேண்டியதாக இருந்தது. அவன் சுற்றுமுற்றும் அறையை பார்த்து கொண்டே இருந்த காரணத்தினால் நான் சொல்வதை அவன் கவனிக்கவில்லை. நான் மகனே, நான் சொல்வதை கவனமாக கேட்க வேண்டும் என்றேன். அவன் சரியையா என்றான். நான் இந்த பெண்ணை நீ நேசிக்கிறாயா என்று கேட்டான். முதல்ல கேட்குறான், கல்யாணத்துக்கு என்ன ஆயத்தம், என்ன தகுதி இருக்கணுங்கிறத முதல்ல எல்லாரும் கவனிங்க. இங்கே வாலிப பிள்ளைகளும் வாலிப பையங்களாம் நிறைய பேர் இருக்குங்க, கவனிங்க. உங்கள் எதிர்காலத்துக்கு என்ன ஒரு திட்டமிடுதல் அங்கே இருக்கிறது. இந்த பெண்ணை நீ நேசிக்கிறாயா என்று கேட்டேன். அவன் ஆமையா நான் நேசிக்கிறேன் என்றான். அடுத்த பாயிண்ட், நான் அவளை விவாகம் செய்து கொண்ட பின்பு அவளை கூட்டி செல்ல ஒரு வீடு இருக்கிறதா என்று கேட்டேன். அது சொந்த வீடாக இருக்கலாம், வாடகை வீடாக இருக்கலாம், எதாக இருக்கலாம். கல்யாணம் முடிஞ்சவொடனே கூட்டிகிட்டு போகிறதுக்கு என்ன இருக்கணும்? ஒரு வீடு இருக்கணும். அது இருக்கிறதான்னு சொன்னேன். ஆமையா என்றான். பாருங்க, அவளை திருமணத்துக்கு பிறகு கொண்டு செல்வதற்கு ஒரு வீடு இருக்கு. நான் சரி, உன்னை ஒன்று கேட்க விரும்புகிறேன். நீ PWAவில் வேலை செய்வதாக கேள்விப்படுகிறேன் என்றேன். அவன் ஆமையா என்றான். வாரத்துக்கு $12 சம்பளம். எவ்வளோ சொன்னான்? ஒரு வாரத்துக்கு $12. இன்னைக்கு எவ்வளோப்பா அமெரிக்க டாலர்? 80. இன்னைக்கு அமெரிக்க டாலர் 45 ரூபா இருந்தது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, கொஞ்சம் கொஞ்சம் கூட்டிட்டு இப்போ ஒரு டாலருக்கு நம்ம இந்திய பணத்தின் மதிப்பு 80 ரூபாய். $12 எவ்வளோ ஆச்சு? கணக்கில் யார் புலி? 900. ஒரு வாரத்துக்கு 960 ரூபா. அப்படியா? 1296. 960 ரூபா ஒரு வாரத்துக்கு சம்பளம். சரிதானா? நான் கல்யாணம் என்னுடைய திருமணம் நடக்கும்போது எனக்கு மாத சம்பளம் எவ்வளோ தெரியுமா? அது வார சம்பளம். என்னுடைய மாத சம்பளம் எவ்வளோன்னு உங்களால் சொல்ல முடியாது. எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிங்க? 80 ரூபாயா? 550 ரூபா. 1983ஆம் ஆண்டு எனக்கு திருமணம் ஆகும்போது என்னுடைய மாத வருமானம் 550 ரூபா. அதில் தான் வாடகை கொடுக்கணும், பிரயாண செலவு, சாப்பிடணும், எல்லாமே பார்த்துக்கணும். 550 ரூபா அதுதான் என்னுடைய மாத வருமானம். அல்லேலூயா. சரி, நான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தர முடியும் என்று நினைக்கிறாயா? பாருங்க, அடுத்த கேள்வி கேட்குறாரு. அந்த பெண்ணுக்கு நீ நல்ல வாழ்க்கையை அமைத்து தர முடியும் என்று நீ நினைக்கிறாயா? அவன் என்ன சொல்கிறான்? அவன் என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் என்றான். ஆமென். பார்த்தீங்களா? என்னால் முடிந்த அனைத்தையும் நான் அவளுக்காக செய்வேன். அதுதான் காரியம். நான் அது சரி, அவனை வெளியாக்கினால், சகோதரியே, அவனுக்கு வேலை போய்விட்டால் நீ என்ன செய்வாய்? உன் தாயிடமும் தந்தையிடமும் ஓடி போய் விடுவாயா என்று கேட்டேன். இந்த $12 கிடைக்கிறதையும் வேலையை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். நீ என்ன பண்ணுவ? ஒரு தந்தை தாயினிடத்தில் ஓடி போவேயா என்று அந்த பெண்ணிடத்தில் கேட்குறாரு தீர்க்கதரிசி. கேட்கும்போது அவள் என்ன சொல்கிறா பாருங்க. அவள், இல்லை ஐயா, நான் அவருடன் தங்கியிருப்பேன். ஆமென். அவருக்கு வேலை போனாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய பெற்றோர்களிடத்தில் போக மாட்டேன், அவனோடு தங்கியிருப்பேன். அல்லேலூயா. பாருங்க, அவளுக்கு எவ்வளோ தகுதி இருக்குது பார்த்தீங்களா கல்யாணம் பண்ணுறதுக்கு. சரி, நான் அவனிடம், ஐயா, உனக்கு 3-4 பிள்ளைகள் இருந்து அவர்கள் உண்ண உணவு இல்லாமல் உனக்கும் வேலை இல்லாமல் இருந்தால் நீ என்ன செய்வாய்? அவளை பெற்றோர்களிடத்தில் அனுப்பி விடுவாயா? ஆமென். 3-4 பிள்ளை பிறந்தாச்சுங்க, இப்போ வேலையும் இல்லை, சாப்பிடவும் முடியாது,
பெற்றோர்களிடத்தில் அனுப்பி விடுவாயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா இன்றைக்கு காலத்தில் அப்படி தான். ஏதாச்சும் ஒன்றும் வழியில் வேலை இல்லைன்னா பெற்றோர்களிடத்தில் போய் என்ன செய், வரதட்சணை வாங்கிட்டு வா அப்படின்னா கொடுமைப்படுத்துவான். அது இப்போ உள்ள காலம். அப்படி ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அவன் இல்லை ஐயா, நான் கஷ்டப்படுவேன், நாங்கள் எப்படியாவது சமாளிப்போம் என்றான். ஆமென். நாங்கள் எப்படியாவது சமாளிப்போம். பாருங்க, பெற்றோர் வீட்டுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், அனுப்ப மாட்டேன். ஏன்னா திருமணம் முடிஞ்ச பிற்பாடு மனைவியானவள், புருஷனானவன் தன் மனைவியோடு இசைந்திருப்பார். ரெண்டு பேரும் அங்கே போய் பெற்றோர்கள் தலையிடக்கூடாது. ஒன்று புரியுங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தலையிடவே கூடாது. அவங்கள சுயாதனமாக வாழ விட்டுறணும். அதுதான் காரியம். அல்லேலூயா. அது நல்லா புரிஞ்சுடுங்க. எங்கே இருக்க தாய்மார்கள் இருக்கீங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அங்கே போய் மருமகன் வீட்டில் போய் அதிகாரம் நினைச்சக்கூடாது, பண்ணக்கூடாது, விட்டுறணும். கல்யாணம் பண்ணி முடிச்சாச்சா அவங்க ரெண்டு பேரும் ஒரே சரீரம். அந்த சரீரத்தை எப்படி பாதுகாப்பது என்பது அவர்களுக்கு தெரியும். அல்லேலூயா. இல்லை ஐயா, நான் கஷ்டப்படுவேன், நாங்கள் எப்படியாவது சமாளிப்போம் என்றான். அதை கேட்டபோது நான் சிறியவன் என்னும் உணர்ச்சி எனக்கு ஏற்பட்டது. பாருங்க, இவ்வளவு கேள்வி கேட்டதுக்கு சரியான பதில் கொடுத்துருக்கானே. அவர்களை விட நான் சிறியவன் என்ற உணர்ச்சி எனக்கு ஏற்பட்டது. ஆமென். அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசித்தனர். பாருங்க, ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் நேசித்தனர். அது பணத்தினால வந்ததல்ல, வேலையினால வந்ததல்ல, மாளிகை வீட்டினால வந்ததல்ல, வேற எந்த காரியத்தில் பெற்றோர்களுடைய சொத்துனால வந்ததல்ல. ஆமென். எதனால வந்தது? அன்பினால வந்தது. ஆமென். ஒரு கணவன் மனைவி அன்பு தான். சில பெண்கள் ஆண்களை காதலிப்பார்கள். எங்கே காதலிப்பாங்க? பர்ஸில் பணம் இருக்கிற வரைக்கும் காதலிப்பாங்க. பர்ஸில் பணம் காலி ஆயிட்டேனா டாட்டா பை பை சி யூன்னு போயிடுவான். அவன் உண்மையாகவே காதலிச்சிருப்பான். கடைசியில் பார்த்தான், நீ என்னை விட்டுட்டு போறியா, தலையை துண்டாக்கி குடுமையை பிடித்து கொண்டு ரோட்டில் வச்சுட்டு போயிடுவான். இதான் நடக்கு இன்னைக்கு உலகத்தில். அல்லேலூயா. ஆமென். கவனிங்க அருமையானவர்களே. ஆகையால் நான் சிறியவன் என்னும் உணர்ச்சி எனக்கு ஏற்பட்டது. அவன் அவளை உண்மையாகவே நேசிக்கிறான் என்பதை அறிந்து கொண்டேன். அவர்கள் ஒருவர் நேசித்தனர். அவருடைய விவாகத்தை நடத்தி வைத்தேன். ஆமென். விவாகம் எப்படி நடந்திருக்கோம்? சரிப்பா, எல்லாம் கரெக்டாக இருக்கு. விவாக மோதிரம் கொண்டு வந்திருக்கியா? கேட்டாரா? அங்கே இருக்கா? விவாகம் நடத்துறதுக்கு என்ன வேணும்? அடையாளம், மோதிரம் வேணும் இல்லையா? கொண்டு வந்திருக்கியா? அங்கே சப்பலே இல்லாமல் ஆள் வந்திருக்கு. போட காலணிகளே இல்லை, கிழிஞ்ச காலணியோடு வந்திருக்கான், ஒரே ஒரு பாவடையோடு வந்திருக்கான். இப்போ என்னையா மோதிரம்? ஆமென். விவாக மோதிரம் அங்கு பயன்படுத்தப்படவே இல்லை. ஆனால் தீர்க்கதரிசி அந்த விவாகத்தை நடத்தி வைத்தார். இன்னைக்கு மோதிரம் போடணும், தாலி செயின் போடணும், துள்ளுறீங்களே, வானத்துக்கு பூமிக்கு துள்ளுறீங்களே. இந்த திருமணத்தை தீர்க்கதரிசி நடத்தி வச்சாரு. வாக மோதிரத்தை நீங்க கொண்டு கொடுத்துருக்கலாம்ல. கட்டாயப்படுத்துறவங்களுக்கு சொல்றேன். நடந்ததா? தாலி செயின் இருந்ததா? வெட்டி இருந்ததா? எதுவுமே இல்லை. விவாகத்துக்கு தகுதியானவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாக, அது ஒன்றே தகுதி. வேற எந்த தகுதியும் நமக்கு தேவையில்லை, எந்த அடையாளமும் தேவையில்லை. ஆமென். ஒருவேளை யாராவது அவருடைய நண்பர், பிரணாமுடைய நண்பர், சரி விவாகத்துக்கு அடையாளமாக நான் வேணா மோதிரம் ஏன் சார்பாக தர்றேன், கொடுத்தாரா? சகோதரன் டாக்கு கொடுத்தாரா? சகோதரன் பிரணாம் கொடுத்தாரா? மோதிரம் கொண்டு வரலையே, ஏன் சார்பாக நான் கொடுத்துருதேன்னு பிரணாமும் சொல்லலை, சகோதரன் டாக்கும் சொல்லலை. ஏன் சார்பாக விவாக மோதிரம் நாங்கள் தந்துருதேன்னு சொன்னாங்களா யாராவது? இல்லையே. அப்படி நான் விவாகத்துக்கு என்ன தேவையில்லை, விவாக மோதிரம் அவசியமே இல்லை. செய்தியை தான் பார்க்கணும் ஒழிய நீங்கள் நடைமுறையை பார்க்கக்கூடாது. இன்னைக்கு எல்லாரும் குதிக்கிறாங்க. விவாக மோதிரம் அணியலைன்னா அவர் செய்தியிலும் முழுமையாக இல்லையா. ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, தீர்க்கதரிசி நடத்தி வைத்த ஒரு செய்தியை பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசித்தனர். ஒருவருக்கு ஒரு பரஸ்பர அன்பு, ஆழமான அன்பு இருந்தா போதும், அங்க எதுவுமே வேண்டாங்க. அல்லேலூயா. உலகத்தார் ஒருவரை நேசிக்கும் போது ஜாதி, இன, மதத்துக்கு வேறுபாடுக்கு அப்பாற்பட்டு அவர்கள் விவாகம் செய்து சந்தோஷமா வாழ்றாங்க. புரியுதா? உலகத்தாரே அப்படி இருக்கான். நீ தாலியை போட்டா தான் நான் பொண்ணு எடுப்பேன், நீ மோதிரம் போட்டா தான் நான் பொண்ணு தருவேன். இது என்ன கதை? இந்த கடைசி கால செய்தியில் இருக்கிற சபைகள் தான் இவ்வளவு மோசமா இருக்குது. பெந்தகோஸ்தை அல்ல. அல்லேலூயா.
ஆமென். செய்தி உலகம் முழுவதும் போகுது. போட்டும், கேள்வி கேட்டால் நல்லா பதில் கொடுங்க. செய்தியில் இருக்குது, நல்லா கவனிச்சுடுங்க. இந்த விவாகத்தை நடத்துறதுக்கு என்ன தேவையில்ல? மோதிரம் தேவையில்லை. அப்போ விவாக மோதிரம் கட்டாயமா? தாலி செயின் கட்டாயமா? இல்லை. வசதி இருந்ததுன்னா 5 பவுனில் போடலாம், இன்னும் வசதி இருந்தால் 10 பவுனில் போடலாம், அதை விட வசதினா 50 பவுன் கூட போடலாம். வசதியை பொறுத்தது. அல்லேலூயா. அவரவர் வசதியை பொறுத்து தானே நடக்குது கல்யாணம். அல்லேலூயா. இதை பார்த்தோன்னா ஒரு காரியம் ஞாபகம் வருது. போன வாரம் ஒரு கல்லூரி மாணவிகள் 2 பேர் பைக்கில் போகும்போது எதிர வந்த ஒரு மாணவன் காலில் இடித்து கால் 2ஆக போயிடுச்சு. வலது கால் 2 துண்டாயிடுச்சு. இங்கே பக்கத்தில் செல்லசூரிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. நான் ஜெபிக்கும்படி போயிருந்தேன். நம்ம மின்னல் ஜெய சகோதரியினுடைய உறவினர் பெண். 2 கல்லூரி மாணவிகள் எம்ஏ இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காலில் அடித்ததில் கால் உடஞ்சி போச்சு. தகப்பனார் டிசம்பர் மாதத்தில் தவறிட்டார். நாங்கள் போயிட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லி அதை ஜெபிக்க போனோம். அப்பொழுது நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போகும்போது எங்களை வரவேற்கிறதுக்கு தங்கச்சி அந்த பொண்ணு வந்தான். 21 வயசு. அந்த பொண்ணு தான் எங்களை வரவேற்றான். பார்த்து எங்களை லிஃப்ட்டில் மேலே கூட்டிகிட்டு ஜெபிக்க. பாருங்கள், அந்த பெண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அவருடைய சகோதரி, மூத்த சகோதரி. பாருங்கள், அந்த பெண்ணு கழுத்தில், அந்த பிள்ளை கழுத்தில் என்ன இருந்து அப்படின்னா ஒரு சின்ன செயின் அப்படியே தொங்குது. எத்தனை கிராமம், குறைந்த அளவு தான் இருக்கும். ஒரு சின்ன செயின் இந்த கழுத்தில் தொங்குது. அந்த செயின் அந்த பிள்ளைக்கு மிகவும் அழகாக இருக்கிறது. சரிதானா? என்னங்க, நீ வாலிப பிள்ளைகளில் செயின்லாம் போட்டு பழக்கம் இல்லையோ? ஏன்னா வாலிப பிள்ளைகளில் செயின் போட்டு பழக்கம் இல்லையா? மோதிரம் போட்டு பழக்கம் இல்லையா? எதுவுமே போட்டு பழக்கம் இல்லையா? இந்த கூட்டம் தானே நாங்கள். அப்போ எங்களுக்கு யாது? அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள், வாலிப பையன்களெல்லாம் செயின் போட்டுக்கிட்டுதாங்க, வாலிப பெண்ணு செயின் போட்டுதாங்க. கல்யாணம் ஆகிட்டா அது அடையாளமா? அப்போ வாலிப பிள்ளைகள் போடக்கூடாதுல்ல? அது என்ன அர்த்தம்? அல்லேலூயா. அப்போ இதை கவனிக்கணும் பிரியமான தேவ பிள்ளைகளே. அது ஒரு அழகு சாதனமாக இருக்கிறது. பொன்னினாலும் முத்துக்களினாலும் விலையேறப்பட்ட ஆடைகளினாலும் உங்களை என்ன செய்யக்கூடாது? அலங்கரிக்கக்கூடாது. அந்த பெண்ணை பார்த்த உடனே எனக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சி போச்சு. அப்படி அந்த பிள்ளை கழுத்தில் ஒன்றும் இல்லைன்னா நிச்சயமாக பார்க்க அழகு இருந்திருக்காது. அப்போ அழகை மெருகேற்றக்கூடியது அந்த செயின். அது அருமையாக தெரியுது. முட்டை கழுத்து மாதிரி இருக்காது. ஒரு செயினை போடணும், வசதி உள்ளவங்க போடுவாங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இது எல்லாமே உலக பிரகாரமான ஒரு காரியங்கள். அதை ஆவிக்குரிய பாகத்துக்கு என்ன செய்யக்கூடாது? கொண்டு வரக்கூடாது. அதுதான் காரியம். இப்போ பாருங்க, போகலாம். அவள் அவனை எங்கு கொண்டு சென்றான் என்று வியந்தேன். சில நாட்களாக என் டாக்கு சகோதரரிடம் அது எங்குள்ளது என்று கேட்டேன். 2 பேரும் கல்யாணம் முடிச்சு அநேக நாள் கழித்து அவங்க எப்படி இருக்கிறாங்க? 2 பேரும் விவாகம் பண்ணாங்களா? இப்போ எப்படி இருக்க? நம்ம தானே விவாகம் பண்ணி வச்சோம், எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அவர் நியூ ஆல்பனிக்கு செல் என்றார். அந்த ஆற்றங்கரையில் சிறிது தகரம் இருக்கும். நான் மின்சார வாரியத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த போது மற்ற அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து கொண்டு அரட்டை அடித்து சிரித்து கொண்டிருக்கும் நேரத்தில் நான் மட்டும் வண்டியில் ஏறி ஆற்றங்கரைக்கு சென்று ஜெபம் செய்து முன்பு இரும்பு தொழில் நடந்து கொண்டிருந்த அந்த தகர கொட்டையில் வேதாகமத்தை படிக்கும் வழக்கம் இருந்தது. பார்த்தீங்களா, நம்ம என்னதான் கிறிஸ்தவனாக இருந்தால் உலகத்தாடு நம்மோடு பணிபுரியவர்களோடு சேர்ந்து என்ன செய்யக்கூடாது? அரட்டை அடிக்கக்கூடாது. நமக்கு நேரம் கிடைக்கும் போது வேதாகமத்தை வாசிக்கணும். நேரம் கிடைக்கும் போது என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நம்முடைய நண்பர்கள் உலகத்தாராக இருப்பாங்க, ஆனால் அவங்ககிட்ட போய் என்ன செய்யக்கூடாது? நாம் அரட்டை அடித்து கொண்டு இருப்பது சரியல்ல. அதனால் தீர்க்கதரிசி அவர்கள் அரட்டை அடித்து கொண்டிருக்கும் பொழுது இவர் தனியாக சென்று ஜெபித்தாராம், வேதம் வாசித்தாராம். பார்த்தீங்களா, அங்கு பழைய பெட்டிக்கார்கள் இருக்கும். இந்த பையன் அவைகளில் ஒன்றை எடுத்து, ஒரு பெட்டிக்காரன்னு ஒன்று இருக்குது, அதை எடுத்து ஒரு கதவை அறுத்து செய்தித்தாள்களையும் இணைக்கும் டாக்கி பொத்தான்களையும் எடுத்துக்கொண்டு, சரி பாருங்கள் அது என்னன்னு பார்த்துறோம். அதில் ஒரு அட்டை துண்டை எடுத்து அதில் கட்டை விரல் இணைப்பு ஆணியை சொருகி அதை உள்ளே தள்ளுவது, அதுதான் டாக்கி பொத்தான். சரி, அவர்கள் பெட்டிக்கார்களை அங்கு வைத்திருந்தனர். அவன் அந்த இரும்பு தொழிற்சாலைக்கு சென்று அவைகளில் ஒன்றை வாங்கி அதற்கு படிக்கட்டுகள் செய்தான். பின்பு அவன் பழைய பெட்டிகளை வாங்கி மேசையை செய்தான்.
ஒரு நாள் நான் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்து விட்டு வரலாம் என்று எண்ணினேன். பார்த்தீங்க, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே, எப்படி இருக்கிறாங்க என்று பார்க்கலாம் என்று எண்ணி அவர் போகிறார். அதற்கு 6 மாதங்களுக்கு முன்பு, இது அப்படியே நிற்கட்டும், 6 மாதங்களுக்கு முன்பு நான் ஈவி நைட் என்பவரின் மகளை ஈடி ஸ்லைடர் என்பவரின் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தேன். ஓஹியோவில் உள்ள மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவர் ஈவி நைட் ஆவார். அவர் முன்கூட்டி உண்டாக்கும் காங்கிரீட் பலகைகளை கொண்டு வீடு கட்டும் தொழிற்சாலை ஒன்றை நடத்துகிறார். திரு ஈடி ஸ்லைடர் என்பவர் மணல், கருங்கல், ஜல்லி போன்றவைகளை விற்கும் கம்பெனியில் அதிபர். இருவருமே கோடீஸ்வரரின் பிள்ளைகள். அவர்கள் திருமணத்தை நான் நடத்தி வைத்தேன். நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த ரெண்டு ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ஏழை இல்லையா, ஆடம்பரம் இல்லை. கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வரல? ஆளே வரல. கல்யாணம் நடக்கு. அல்லேலூயா. கல்யாணத்துக்கு என்ன கிடையாது? வாக மோதிரம் கிடையாது, தாலி செயின் கிடையாது. அந்த திருமணத்தை பிரணாம் நடத்தி வைத்தார். ஆமென். இப்போ ஒரு பணக்கார திருமணத்தையும் அவர் நடத்தி வைக்கிறார். ரெண்டையும் நோட் பண்ணுங்க. அந்த திருமணத்தை நான் நடத்தி வைத்தேன். அதை நடத்துவதற்காக நான் ஓரிடத்திற்கு சென்று பயிற்சி எடுத்துக்கொண்டேன். பார்த்தீங்களா, திருமணத்தை நடத்துறதுக்கு விசேஷமான ஒரு பயிற்சியை அவர் எடுத்துக்கொண்டாராம். என்ன? ஒரு அறைக்கு சென்று தலையணையின் மேல் முழங்கால் படியிடுவதும் அந்த ஆடம்பரங்கள் அனைத்தையும் நான் முன்கூட்டியே செய்து பார்த்து, இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னா, அங்கே தலையணை இருக்கும், பஞ்சு, அதெல்லாம் வெல்வெட்டு துணியில், அதில் போய் முழங்கால் போடணும், அப்புறம் எழுந்திருக்கணும், அப்புறம் பைபிள் வாசிக்கணும், இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கலாம். அதை திருமணத்துக்கு முன்பாகவே ஒத்திகை பார்த்துட்டாராம், ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டாராம், எப்படி இந்த திருமணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு. அவங்க சொன்னது போலயே இவர் தன்னுடைய அறையில் அந்த தலையணையில் போய் முழங்கால் போடுறதும், அப்புறம் என்ன செய்யணும், யார் செய்யணும், அந்த விவாகம் முழுவதும் நான் என்ன செய்யணுங்கிறத முன்கூட்டியே அவர் செய்துட்டார், ஒத்திகை பார்த்தார். அல்லேலூயா. கதையை தான் சொல்கிறேன், ஆழமான பிரசங்கம் பண்ணலை. இப்போவுமே உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா, ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாலாம், அவள் வடை சுட்டு கொண்டு இருந்தாலாம், ஒரு காக்காமல் அங்கே வந்ததான். அப்படி தானங்க நான் பேசுகிறேன். இப்போவுமே தூக்கம் வருதான் ஒரு கதையை சொன்னாலே. அல்லேலூயா. கவனிங்க, அதுதான் இது கதை தான். கல்யாண வீட்டில் நடந்த சம்பவத்தை தானே சொல்கிறேன். அதை கூட சுவாரஸ்யம் இல்லையா உங்களுக்கு? கவனிங்க, கண்ணு சொக்குதப்பா. அறைக்கு சென்று தலையணையின் மேல் முழங்கால் படிவிடுவதும் அந்த ஆடம்பரங்கள் அனைத்தும் நான் முன்கூட்டியே செய்து பார்த்து பின்பு அவர்களுடைய திருமணத்தை நடத்த வேண்டியதாயிற்று. திருமணம் முடிந்து அவர்கள் வெளியே வந்தபோது இந்த ஏழை தம்பதிகளும் ஒரு பழைய அறையில் நின்று கொண்டு அங்கு எங்களுக்கு ஒரு சிறு படுக்கை இருந்தது. அதே திருமண ஒழுங்கின்படி விவாகம் செய்து கொண்டனர். முடிஞ்சது. விவாகம் நடந்த 2 விவாகம் நடத்தியிருக்காரு திருமணம். ஒன்று பணக்காரங்க வீட்டில் என்ன இருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்ப்போம். இந்த பணக்கார தம்பதிகளை விஜயம் செய்து விட்டு வரலாம் என்று ஒரு நாள் புறப்பட்டு சென்றேன். இந்த பணக்கார தம்பதிகளுக்கும் திருமணம் பண்ணி வச்சிருக்கிறாரு, இந்த ஏழை தம்பதிக்கும் திருமணம் பண்ணி வச்சிருக்காரு. முதல்ல பணக்கார தம்பதிகள் எப்படி இருக்கிறாங்கன்னு போய் பார்த்து வரலாமே அப்படின்னு அவர் அங்கே போகிறார். பாருங்க, இந்த பணக்கார தம்பதிகளை விஜயம் செய்து விட்டு வரலாம் என்று ஒரு நாள் புறப்பட்டு சென்றேன். அவர்கள் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லையா, ஏன்னா அவ்வளோ சொத்து இருக்கு. அவருடைய பெற்றோர்கள் கோடீஸ்வரர்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல வீடு இருந்தது. வெளிப்படையாக கூறினால் ஈவி நைட்டின் மாளிகையில் உள்ள கதவுகளின் கைப்பிடிகள் அனைத்துமே 14 காரட் தங்கத்தினால் ஆனவை. ஆமென். வீட்டினுடைய கைப்பிடி எத்தனை காரட்டா? உங்களுக்கு காரட்னா என்னன்னு தெரியுமா? ஆமாம், சாம்பாரில் போடுவாங்களே அந்த காரட்டு கிடையாது. இது தரம். இது என்னது? தங்கத்தினுடைய தரம். பொதுவாக மக்கள் அணியக்கூடிய தங்கத்தினுடைய காரட்டு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காலத்தில் நீங்கள் நகையெல்லாம் போட்டிருப்பீங்களா? 24 ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஆமென். 24 கேரட்டு தங்கம் தான். அந்த தரம் உள்ள தங்கத்தை தான் பொதுவாக மக்கள் பயன்படுத்துவாங்க. ஆனால் 22 கேரட்டு தங்கம் இருக்குது தெரியுமா? அது அதை விட கொஞ்சம் கூடுனது. குறைஞ்சதா கூடுனதா? 22 காரட்டுனா குறையா? சரி, இப்போ தங்கத்தில் என்னன்னா 24 காரட்டு தான் பொதுவாக எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் 22 காரட்டு குறைஞ்சதுன்னா சொல்கிறீங்க, எனக்கு புரியல. ஓ, செப்பும் சேர்ந்தது. பாருங்க, நான்லாம் செயின் போட்ட ஆள் தான், எனக்கே தெரியல. பாருங்க, என் திருமணத்தின் போது நான் என் மனைவிக்கு தாலி கட்டினேன். என் மனைவிக்கு எனக்கு ஒரு தாலி கட்டினாள். நம்புறீங்களா நம்பலையா? மனைவி கட்டலை, மனைவியினுடைய சகோதரன் எனக்கு போட்டார்.
அப்படி தான் ஞாபகம் இருக்குது. நாங்கள் 2 பேருமே மாற்றி மாற்றி தாலியை போட்டுக்கிட்டோம். சரிதானே? செயின்னு சொன்னான்னா தாலின்னு சொன்னான்னா எல்லாம் ஒன்று தானே இல்லையா? என்ன இருக்கு? தாலியில் ஒரு சிலுவை கிடக்கும், செயின்லேயும் ஒரு சிலுவை கிடக்கும். என்ன மாற்றம் கேட்க? இந்துக்கள் அப்படின்னா மாங்கல்யம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டின் வடிவில் என்னெல்லாமோ போட்டு வச்சுருப்பாங்க. அதுதான் அதில் நிறைய காரியம் இருக்கும். கிறிஸ்தவங்க என்ன போடுவாங்க? சிலுவை மட்டும்தானங்க போடுவாங்க இல்லையா? தாலி செயினில் என்ன போடுவாங்க? ஏன் போட்டிருக்கவங்க சொல்லுங்களேன். சிலுவை மட்டும் போடுவீங்க. அப்போ நானும் சிலுவை போட்ட செயின் தானே போட்டிருக்கேன், அது எனக்கு தாலி தானே? சொல்லுங்கங்க. 14 கிராம், 1 2 இல்லை, 14 கிராம் இல்லையா? ஞாபகம் இருக்கு. 14 கிராம் உள்ள செயின் எனக்கு அணிவிக்கப்பட்டது. ஐயா அதை போட்டுக்கிட்டு சட்டையை கலத்திக்கிட்டு நெஞ்சை நிமித்துக்கிட்டு அலைவார். ஒரு காலத்தில் பந்தா பண்ணிக்கிட்டு அலைவேன் இல்லையா? ஏன்னா செயின் உள்ளே போட்டால் எப்படி தெரியும்? மேலே உள்ள சட்டை பட்டுன்னு போடவே மாட்டேன். போடாமல் செயினை அப்படி போட்டுக்கிட்டே அலைவேன். கையில் சிகரெட், அப்படி சிகரெட்டை ஊதிக்கிட்டு பந்தா பண்ணிக்கிட்டு அலைஞ்ச ஒரு காலத்தில். ஆமே, கர்த்தர் மாத்திரம் நம்மை தேடி வராது இருந்தால் அந்த சிகரெட்டு பிடி நம்மை விட்டு போயிருக்காது. அந்த மதுவான வெறி பிடிச்சி அலைஞ்சேன், அதுவும் போயிடுச்சு. என் நண்பர்களோடு சேர்ந்து குடித்து வெறித்தேன். எல்லாம் கர்த்தர் மாற்றினார். இந்த உலகத்தில் யாராலும் மாற்ற முடியாது பிரியமானவர்களே, இயேசு மட்டும்தான் மாற்ற முடியும். ஆமேன். அதனால் என்னுடைய திருமணத்தும் போது 2 தாலி செயின், உன் மனைவிக்கு ஒரு தாலி, எனக்கு ஒரு தாலி, 2 தாலி போடப்பட்டது. 2 தாலியே எங்களை விட்டு போய்விட்டது. ஆமேன். ஆனால் நாங்கள் இன்னும் யாராக இருக்கிறோம் சொல்லுங்களேன்? கணவன் மனைவியாகத்தான் இருக்கிறோம். என் மனைவியின் தாலியும் போய்விட்டது, என்னுடைய தாலியும் போய்விட்டது. ஆமேன். ஆனால் இன்னும் நாங்கள் கணவன் மனைவியாக 42 ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருமணமாகி 42 வருஷம் ஆச்சு இல்லையா? ஆனால் ஒன்று தீர்க்கத்தை சொல்லுகிறாரு, விவாக மோதிரம் அணிஞ்சிருந்தா ஒரு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஒரு காலத்தில், அவருடைய காலத்தில் ஒரு வேளை இருந்திருக்கலாம். இப்போ நகைகள் அணிந்தவர்களை விட அணியாதவர்களுக்கு தான் பாதுகாப்பு. அணிஞ்சா பாதுகாப்பு இல்லை. போன வாரம் 10 நாளைக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னால் சொன்னேன். அதிகாலை 6 to 7க்குள்ளே கிட்டத்தட்ட 7-8 பெண்களுடைய கழுத்தில் நடக்கிறத அத்துட்டு ஃப்ளைட்டில் ஏறிட்டான் போகிறதுக்கு. போலீஸ் அங்கே போய் பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க, வட மாநிலத்து கொள்ளையர்கள் இல்லையா? பாதுகாப்பு யாருக்கு? இப்போ பாதுகாப்பு யாருக்கு கிடைக்கும்? உலக பிரகாரமான பாதுகாப்பு யாருக்கு கிடைக்கும்? நகைகள் அணியாதவர்களுக்கு தான் பாதுகாப்பு. அணிஞ்சால் அது கொஞ்சம் கவனமாக தான் போடணும். முன்ன அப்பப்போ திரும்பி பார்த்துக்கணும், எவனாவது திருடன் வரானான்னு பார்த்துட்டு தான் போடணும் இல்லையா? கொஞ்சம் பயம், ஏன்னா மடியில் கணம் இருந்தால் வழியில் பயம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் உண்மையாகவே அந்த பாதுகாப்பு யாருக்கு இருக்கு? நகைகள் அணியாதவர்களுக்கு தான் பாதுகாப்பு. ஆகையால் பிரியமானவர்களே, ஒரு நாள் என் மனைவி கழுத்தில் இருந்த நகையும் போய்விட்டது, என் கழுத்தில் இருந்ததும் போய்விட்டது, எல்லாம் போய்விட்டு. ஆனால் நாங்கள் இன்னும் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு வரைக்கும் பாதுகாப்பை கொடுத்துட்டு வரார். ஆமென். அபிமெலேக்கை அபகரித்து கொண்டது போல யாரும் அபகரிக்க முடியல. பார்வோன் அபகரிக்க முயற்சி செய்தான், அதே போல அபகரிக்கல. ஆமென். அல்லேலூயா. ஏனென்றால் ஒரு நித்திய பாதுகாப்பு இருக்கிறது நமக்கு. ஆமென். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஒரு நித்திய பாதுகாப்பு இருந்தது. அது தாலியினால் வந்ததல்ல, விவாக மோதிரத்தினால் வந்ததல்ல, அது தேவனுடைய பாதுகாப்பு. அதை நம்ம கடைசியில் இப்போ பார்க்க போகிறோம் பாருங்க. அதனால் என்ன நடந்தது? எங்களுக்கு அது இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நாங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பிள்ளைகள் பேர பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சபை மக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை விட சந்தோஷம் என்ன தேவை இருக்குது? அல்லேலூயா. கவனிங்க. அப்போ இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க? விவாக மோதிரம் அணிஞ்சாதான் பாதுகாப்புன்றாங்க சிலவங்க. அது எப்படிங்க பாதுகாப்பு? அல்லேலூயா. அது ஒரு அடையாளம் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அதுவும் கலாச்சாரத்தின் அடிப்படையில் உலக பிரகாரமான ஒரு அடையாளம். கவனிங்க. ஆகையால் அவர்கள் 14 காரட் தங்கத்தினால் ஆனவை. அதிலிருந்து அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தனர் என்பதை நீங்கள் அறியலாம். அவர்கள் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நல்ல காடிலாக்கு கார் கொடுக்கப்பட்டது. அவர்கள் இருவரும் தங்கள் பெற்றோருக்கு ஒரே பிள்ளை. அவர்களுக்கு வேண்டிய அனைத்தும் இருந்தது. ஆமென். ஆனால் ஒன்றே ஒன்று இல்லை, சந்தோஷம் இல்லை,
சமாதானம் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை. ஆமென். நித்தியம் என்பது, பரலோக வாழ்க்கை என்பது அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. பாருங்கள், வேறு எல்லாமே இருந்தது. ஒரு நாள் அவருடைய வீட்டுக்கு நான் சென்றிருந்தேன். நான் எப்படி அவர்களுக்கு அறிமுகமாகினேன் என்றால், அவருடைய நண்பர்களில் ஒருவர் எனக்கு நெருங்கிய நண்பர் ஆவார். நாங்கள் அனைவரும் ஒன்றாக பழகி நண்பர்களானோம். அப்படித்தான் நான் அறிமுகமாகன். அப்பொழுது நான் அவர்களுக்கு விவாகம் செய்து வைக்க வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டனர். எனவே அவர்களை நான் காண சென்றேன். என் பழைய ஃபோர்ட் காரை விட்டு வெளியே இறங்கி படிகளில் ஏறி அருகே சென்றபோது அவருடைய சத்தம் எனக்கு கேட்டது. அவர்கள் சண்டையிட்டு கொண்டிருந்தனர். அல்லேலூயா. எதுக்கு சண்டை போட்டாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சண்டை போட்டதுக்கு அல்லேலூயா சொல்கிறதுனால தான் நாங்கள் அமைதியாக இருக்கோம். அப்படி தானே? அதுக்கும் அமைதி தானே. சரி, போட்டு கவனிங்க. அவருடைய சத்தம் எனக்கு கேட்டது. அவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா? சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். அவ்வளோ வாழ்க்கையில் என்ன இருக்குது? வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, அவ்வளவு சொத்து இருக்கு. இது ஒரே பையன், அது ஒரே பொண்ணு. ஆமென். அப்படின்னா அந்த அந்த திருமணம் எப்படி நடந்திருக்கும்? ஆடம்பரமாக நடந்திருக்கும். வீட்டினுடைய கைப்பிடியே 14 கேரட் தங்கம்னா அவ கழுத்தில் என்ன தொங்கியிருக்கும்? ரெட்டை கொத்து செயின், நெக்லஸ்ஸு, இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 100 பவுன் தொங்கியிருக்கும். சரிதானே இல்லையா? எவ்வளவோ இருந்தது, எந்த குறைவும் இல்லை. சொத்து இருந்து, சுகம் இருந்தது, பங்களா வீடு இருந்து, எல்லாம் இருந்து. ஆனால் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. நான் நினைக்கிறேன், அல்லேலூயா, என் வாழ்க்கையில் அரை வயிறு சாப்பிட்டாலும் முழு வயிறு சாப்பிட்டாலும் சந்தோஷமாக வாழுகிற வாழ்க்கை தான் நான் தெரிந்து கொள்வேன், பணத்தை அல்ல. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. ஆகியால் அவர்கள் சண்டையிட்டு கொண்டிருந்தனர். அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பொறாமை கொண்டிருந்தனர். அவர்கள் நடனமாட சென்றிருந்தனர். அவள் சிறந்த அழகி, அழகு போட்டிகளில் அநேக விருதுகளை பெற்று சில கார்களையும் கூட பரிசாக வென்றவள். பாருங்க, அவள் யாரும்? சிறந்த அழகி. அவள் அழகி போட்டியில் கலந்து கொண்டு ஒரு சில கார்களை பரிசாக வாங்கினவராம். அவ்வளோ ஃபேமஸான ஆள். அவர்களை நான் பார்த்தபோது அவன் ஒரு மூலையிலும் அவள் வேறொரு மூலையிலும் உட்கார்ந்து கொண்டு அவளுடன் நடனமாடின ஒரு பையனை அல்லது ஒரு பெண்ணை குறித்து வீண் வாதம் செய்து கொண்டிருந்தனர். ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்காங்க. இவர் பார்க்குறாரு. இவர் எப்படி தெரிஞ்ச கதை பூட்டி தானே இருந்ததுன்னா, கதை ஓட்ட வழியே பார்த்தாராம். தீர்க்கதரிசி சொல்கிறார். சண்டையை கேட்ட உடனே அந்த கதவு சாவி இருக்கு இல்லையா, அவளையே பார்க்குறாரு. சீன் அங்கே பார்க்குறாரு, சினிமா சீன் அங்கே நடந்துக்கிட்டு. அவள் ஒரு பக்கம் மூலையில் இருக்காளா, இவன் ஒரு பக்கம் மூலையில் இருக்காளா. 2 பேருக்கு என்ன நடக்கு? சண்டை நடக்கு. நீ அந்த பெண்ணோட சேர்ந்து நீ நடனம் பண்ணலாம், ஆமாம், நீயும் அந்த ஆம்பளையோட சேர்ந்து நடனம் பண்ணலாம். இப்படி அங்கே சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. அவர்கள் வீண் வாதம் செய்து கொண்டிருந்தனர். அவர்கள் என்னை கண்டவுடன் வேகமாக குதித்துள்ளுங்க. காலிங் பெல்ல அடிச்சிருப்பார் ஒருவேளை. பிரணாம் வர்றாருன்னு கேள்விப்பட்ட உடனே என்ன செய்தாங்களாம்? அவர்கள் என்னை கண்டவுடன் வேகமாக குதித்தெழுந்து ஒருவர் கையை ஒருவர் பிடித்து கொண்டு கதவண்டையில் வந்து நின்று, ஹலோ சகோதரன் பிரணாமே, எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டனர். நான் நன்றாக இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அல்லேலூயா. அவன், ஓ நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம். இல்லையா தேனே? மைமலத்தை பாருங்களேன். உண்மையான சந்தோஷம் என்ன இல்லையா? 2 பேரும் ஒவ்வொரு மூலையில் இருந்தவங்க கையை பிடிச்சிட்டு வந்தாங்க. நாங்கள் எப்படி இருக்கோமா? மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம். அடுத்தது, இல்லையா தேனே, ஓ ஹனி, வி ஆர் ஹாப்பி, நாம் சந்தோஷமாக இருக்கிறோம் அல்லவா அப்படி சொன்னான். அவள் ஆமன்பே. அல்லேலூயா. அவள் என்ன சொல்றா? அவள் ஆமன்பே. இதை விட சிறந்த நாடகம் எங்கே இருக்கும்? அல்லேலூயா. பாருங்கள், ஆமன்பே என்றாள். பாருங்கள், உண்மையாய் இராத ஒன்றை நீங்கள் இருப்பது போல காண்பித்து பாசாங்கு செய்கிறீர்கள். தீட்டப்பட்ட சித்திரத்தினால் உங்களுக்கு வெப்பம் கிடைக்காது. ஆமென். இங்குள்ள சில சபைகள் 1000 அல்லது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த பெந்தகோஸ்தையை வர்ண சித்திரமாக்க முயல்வது போன்று. வர்ண சித்திர தீயிலிருந்து உங்களுக்கு வெப்பம் கிடைக்காது. பார்த்தீங்களா? ஒரு தீய வர்ணத்தில் ஓவியத்தில் வரைஞ்சா அதிலிருந்து நமக்கு வெப்பம் கிடைக்க போகிறதில்ல.
ஆமென். அதுபோலத்தான் இன்றும் பெந்தகோஸ்தே உண்மையா உள்ளது. அக்கினி இன்னும் விழுந்து கொண்டிருக்கிறது. அது வர்ண சித்திரத்தின் நெருப்பல்ல, அது உண்மையான அக்கினி. அப்படித்தான் அவர்கள் இருந்தனர். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ எனக்கு பிரியமில்லை. அல்லேலூயா. மலை சிகரத்துக்கு மறுபுறம் ஆற்றங்கரையில் அந்த மற்ற தம்பதிகள் வாழ்ந்து வந்தனர். பாருங்க, கல்யாணம் நடத்தி வச்ச 2 பேர் குடும்பத்துக்கும் இவர் பார்க்குறாரு, அங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பெரிய பணக்காரங்க, அங்கே ஆடம்பரமாக அந்த கல்யாணம் நடந்திருக்கு. அதுக்கு ப்ராக்டிஸ் எடுத்திருக்கிறாரு, பயிற்சி எடுத்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட பிரம்மாண்டமாக அந்த கல்யாணம் நடந்திருக்கு. அவர்கள் அந்த அந்த ஆணும் பெண்ணும் என்ன போட்டிருப்பாங்க? நிறைய நகைகளை போட்டிருப்பாங்க. அப்போ நகைகளை அணிந்தவர்களுக்கு பிரணாம் என்ன செய்தார்? திருமணம் செய்து வைத்தார். ஆமென். நானும் வைக்கிறேன். நானும் நீங்கள் நகையெல்லாம் போடுவீங்களா? உங்களுக்கு என்ன வேணாலும் போட்டுவாங்க, நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஆனால் நம்ம சர்ச்சில் அது நடக்கலை இது வரைக்கும். அதுவும் நமக்கு ஒரு சபை ஒழுங்கில் இருக்குது. நம்மை சபை ஒழுங்கில் இங்கு தாலி கட்டுறதோ இல்லை நகைகளை அணிந்து கொண்டோ பூமாலை போட்டுக்கொண்டோ சர்ச்சுக்குள்ளே நம்ம அனுமதிக்க மாட்டோம். ஏன்னா அது தேவனை ஆராதிக்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலம். நீங்கள் மண்டபத்திலேயோ இல்லை வேற எங்கேயாவது நடத்துவார்களாம் நிச்சயமா. ஏன்னா பிரணாம் அதை செய்திருக்காரு. அது ஒரு காரியம் இல்லை. ஏன்னா விவாக மோதிரம் அணிந்தவர்களுக்கு நீங்கள் ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டீங்கன்னு நசரீன் சபையை சொல்கிறாரு. ஏன்னா ஞானஸ்தானத்துக்கும் விவாக மோதிரத்துக்கும் என்ன இல்லை? சம்மந்தம் இல்லை. அல்லது ஞானஸ்தானத்துக்கும் நகைகளை அணிந்திருப்பதற்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் நகைகளை அணிந்திருந்தாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலாம். காரணம் அது பாவ மன்னிப்புக்காக கொடுக்கப்படுகிறது. ஆமென். பின்பு நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்க்கும் பொழுது பொன்னினாலோ முத்துக்களினாலோ விலையேறப்பட்ட ஆடைகளினாலோ உங்களை அலங்கரிக்காமல் சாந்தும் அவையிலுள்ள ஆவியினால் அலங்கரிக்க வேண்டும். அந்த வார்த்தைக்குள்ள நீங்கள் வரும் பொழுது நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுதலுக்குள் வர்றீங்க. முதலாவது நீதிமானாக்கப்படுதல், 2வது பரிசுத்தமாக்கப்படுதல், 3வது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள்ள நம்ம வர்றோம். படிப்படியாக தான் வர முடியும். அதனால் நகைகள் அணிந்தவர்களுக்கு நாம் ஞானஸ்தானம் கொடுக்கலாமா? நிச்சயமாக கொடுக்கலாம். அதை நான் கொடுத்திருக்கிறேன், அது தவறல்ல. ஆனால் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும் பொழுது நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. அதனால் பாருங்கள் பிரியமானவர்களே, இப்பொழுது அந்த தம்பதியை பார்த்துட்டார். அவர்கள் ஏகப்பட்ட ஆபரணங்கள்லாம் அணிஞ்சிருப்பாங்க, பெரிய பிரம்மாண்டமாக நடந்திருக்கும். அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டார். ஆனால் இங்கே விவாக மோதிரமும் கிடையாது, தாலி செயினும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன் அந்த பெண்ணுக்கு சப்பல் கூட இல்லை? ஆமென். ஒரு பெண்ணுக்கு 2 சப்பல் வாங்குவாங்க கல்யாணத்து நேரத்தில், தெரியுமா? நிச்சயம் பண்ணும்போது ஒரு சப்பல், கல்யாணத்தோட சப்பல், அதே மாதிரிலாம் இருக்கலாம். சிலவங்க அந்த மாதிரிலாம் சப்பலே ஸ்பெஷலாக புதுசாக தான் வாங்குவாங்க. ஆனால் அந்த பெண்ணுக்கு என்ன இல்லை? ஒரு சப்பலே கிடையாது. ஆனால் அந்த திருமணம் எளிமையாக நடந்தது. இப்போ தீர்க்கதரிசி அந்த பக்கம் போகிறார். இந்த விவாகம் பண்ணின பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? மலைச்சிகரத்துக்கு மறுபுறம் ஆற்றங்கரையில் அந்த மற்ற தம்பதிகள் வாழ்ந்து வந்தனர். ஒரு சனிக்கிழமை பகல் நான் மெல்ல நழுவி சென்று அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்து வரலாம் என்று எண்ணினேன். என் முகம் அழுக்கு படிந்திருந்தது. நான் உடுத்தியிருக்கும் பணி உடையும் அழுக்காயிருந்தது. பாருங்கள், வேலை செய்கிற பணியிடத்துல தான் அவங்க குடியிருக்கிறாங்க. அந்த அழுக்கு படிந்த உடையோடு அவர் போகிறார். என்னிடம் வேலை சாமான்கள் இருந்தன. மின்னலினால் எத்தனை இன்சுலேட்டர்கள் சேதமடைந்துள்ளன என்று ஆற்றங்கரையில் உள்ள மின்சார கம்பிகளின் வழியாக நடந்து பார்வையிடுவது போல் நான் மெல்ல நழுவி அவர்களை காணலாம் என்று எண்ணினேன். பாருங்கள், அவர் மின்சாரத்துறையில் வேலை பார்த்தார். நான் சென்றபோது அந்த பழைய செவர்லே கார் முன்பாகத்தில் நின்று கொண்டிருந்தது. அதுதான் அவர்கள் விவாகத்தை நடத்தி வைத்து ஏறக்குறைய 1 ஆண்டு கழித்து அங்கு கதவு திறந்திருந்தது. அவர்கள் உரையாடுவதை என்னால் கேட்க முடிந்தது. மெதுவாக நழுவி போய் பார்க்குறாரு, எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம். இல்லையா? கதவை தட்டிட்டு உள்ளே போய் வந்துட்டு எப்படி இருக்கீங்கன்னு கேட்கல, பார்க்குறாரு, நைஸாக பார்க்குறாரு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா. இல்லையா? அங்கே பெரிய வீட்டு கல்யாணத்தை பார்த்துட்டு வந்துட்டார். இப்போ இந்த கல்யாணத்தை அவர் தம்பதிகளை பார்க்க வரார். அவர் மெதுவாக அவர்கள் உரையாடுவதை கேட்டு, அவர் வீட்டுக்குள்ளே இருந்து அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை அவர் கேட்குறார். அப்படி கூறுவது மாய்மாலம். எனவே அவர்கள் என்ன உரையாடுகின்றனர் என்பதை தெளிவாக கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என கருதி நான் அருகில் சென்றேன். நான் ஒன்றை நன்கு கண்டுகொண்டு அதன் பின்பு என்ன பேசுகிறேன் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆகையால் தேவனுடைய வார்த்தை குறித்த விஷயத்திலும் நான் அப்படித்தான் செய்கிறேன். சரி, போட்டோம், அப்படியே போட்டு அப்படியே போட்டு அதில் போட்டு. அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று அறிய விரும்பினர். எனவே அவர்களுடைய வீட்டின் பக்கத்தில் மெல்ல நழுவி சென்றேன்.
அப்பொழுது அவன், தேனே, அதை உனக்கு எப்படியாவது வாங்கித்தர வேண்டும் என்று நினைத்தேன் என்று கூறுவதை கேட்டேன். பாருங்க, அவன் வேலைக்கு போயிட்டு வரான். நம்ம மார்க்கெட்டு பக்கம் இங்கெல்லாம் ஜவுளி கடையில் என்ன செய்வாங்க, நம்ம பஸ்ஸில் போகும்போதோ பைக்கில் போகும்போதோ நடந்து போகும்போதோ என்ன தெரியும், சேலையெல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க. வரிசையாக கலராக தரணும். இதை பார்க்காம எந்த பெண்களும் போக மாட்டாங்க. அதுக்குத்தான் அவன் தொங்க விடுறான். இதை பார்த்த உடனே நமக்கு என்ன செய்யணும், பஸ்ஸை விட்டு இப்பவுமே இறங்கி போய் வாங்கிடலாமா அப்படிங்கிற எண்ணம் பெண்களுக்கு தோன்றும். இல்லை, பெண்களுக்கு விதவிதமாக ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அப்படி ஒரு சுபாவம்னு சொல்லுங்களேன், நான் உங்களை குறை சொல்லலை, அப்படி ஒரு சுபாவம் இருக்கும். அதனால் அவர்கள் கண்ணுக்கு படும்படியாக அந்த உடையை இவன் பார்த்துட்டு வந்துட்டான். ஆமென். அந்த உடையை இவன் பார்த்துட்டு வந்து, எப்படி ஆகிலும் அதை உனக்கு வாங்கி தர வேண்டும் என்று கூறுவதை கேட்டேன். தன் மனைவிக்கு எப்படியாவது அந்த ட்ரெஸ்ஸை உனக்கு நான் வாங்கி தந்துடலான்ட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னான். அவள் என்ன சொல்லுதான், அவள், இனியவரே பாருங்கள், இப்பொழுது எனக்கு இருக்கிற உடை போதும், அது மிகவும் நன்றதாக இருக்கிறது, உமது விருப்பத்தை மெச்சுகிறேன், ஆனால் பாருங்கள் என்றாள். ஆமென். வாங்கி தர்றேன்னு இவர் விரும்பினாராம். வாங்கி கொண்டு கொடுத்துட்டு பேசணும். நீ ஆம்பளையா அப்படி கேட்டிருக்கணும்வா? சரிதானா? அப்படி தானேங்க? உன் கணவர் மாதிரிட்டு அப்படி தான் கேட்பீங்களா? கணவரே ஆசையாக அன்பாக வாங்கி கொடுத்தது தானே உங்களுக்கு சந்தோஷம். சரிதானே இல்லையாங்க? ஆமென். அதுதான் முக்கியம். நீங்கள் கேட்டு வாங்கி தர்றதுன்னா அது என்னங்க அர்த்தம்? அவர் அந்த பையன் என்ன செய்கிறான், நான் உனக்கு எப்படியாவது அதை வாங்கி தரலான்னு பார்த்தேன் அப்படிங்க. இப்போ எதுக்கு அது அவசியம்? எனக்கு இருக்கிற ட்ரெஸ்ஸு போதாதா? லேலுயா, இதை யாராவது சொல்லுவீங்களா? எனக்கு இருக்கிற ட்ரெஸ்ஸு போதுன்னு சொல்லக்கூடியவங்க எத்தனை சகோதரிகள் இருக்கீங்க? சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. புதுசு புதுசாக வாங்கிட்டே இருக்கணும் தானே விரும்புகிறீங்க. ஆனால் அந்த பெண் அப்படி இல்லைங்க. அதுதான் குணசாலியான ஸ்திரீ. அவள் என்ன, இனியவரே பாருங்கள், இப்பொழுது எனக்கு இருக்கிற உடை போதும், அது மிகவும் நன்றதாக இருக்கிறது, உமது விருப்பத்தை மெச்சுகிறேன். நான் அந்த பெட்டிக்காரரின் கதவு திறந்திருக்கும் பக்கம் சென்றேன். பெட்டிக்காரின் கதவு திறந்திருக்கும் பக்கம் சென்றால் அங்குள்ள பிளவின் வழியாக பார்க்கலாமே என்று கருதி வீட்டை சுற்றி மறுபக்கம் மெல்ல சென்றேன். அவன் அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்தான். இப்போ அவர் போய் அந்த சைடாக சுற்றிட்டு வந்து எங்கே ஓட்ட கிடக்கோ அந்த ஓட்ட வழியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது தப்பு தான், பார்க்கக்கூடாது இல்லையா? ஆர்வ மிகுதினால அவங்க இப்படி இருக்காங்க, இவ்வளோ பெரிய பணக்காரன், ஆனால் வாழ்க்கையில் மாய்மாலம் பண்ணுறாங்க. இவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்களா? எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிப்பேன்னு சொன்னாங்களா, எப்படி நேசிக்கிறாங்க, நம்ம பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்ட வழியை நைஸாக சுற்றி வீட்டை சுற்றி வந்து பார்க்குறாரு. கதவு வீடு தானே, ஓட்டம் இல்லாமல் இருக்குமா? அல்லேலூயா. பாருங்க, ஒரு பிளவின் வழியாக பார்க்கலாமே என்று கருதி வீட்டை சுற்றி மறுபக்கம் மெல்ல சென்றேன். அவன் அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவன் மடியில் அமர்ந்திருந்தாள். அவனுடைய கை அவள் தோளின் மேலும் அவளுடைய கை அவனுடைய தோளின் மேலும் இருந்தது. அவன் சிறு துவாரம் கொண்ட பழைய தொப்பி ஒன்றை வெளியே எடுத்து அதில் இருந்த தன் ஊதியத்தை, தன் சம்பளத்தை மேசையில் மேல் கொட்டினான். அவன் மளிகை சாமான்களுக்கு இவ்வளவு, காப்பீட்டுக்காக இவ்வளவு, காருக்காக இவ்வளவு என்று ஒவ்வொன்றா பங்கு வைத்தான். அவர்கள் செலவை சமாளிக்கவே முடியலை. என்ன நடந்ததென்றால், அவன் கடை ஜன்னலில் ஒரு உடையை கண்டான். பார்த்தீங்களா? வரும்போது வேலைக்கு போயிட்டு வரும்போது என்ன பார்த்துருக்கான்? கடைக்கு முன்னால் தொங்கிட்டு இருக்கிற அந்த உடையை பார்த்துட்டு வந்திருக்கான். அல்லேலூயா. ஓ, என் மனைவி கட்டிட்டா என்ன அழகாக இருக்கும். இப்படி தானே ஒவ்வொரு கணவரும் நினைப்பீங்க. நினைக்கிறீங்களா இல்லையா? என்னைக்காவது ஆசையோடு வாங்கி கொடுத்துருக்கீங்களா இல்லையா? ஒருத்தரும் பதில் சொல்ல முடியாங்க. ஆமென். அல்லேலூயா. அவர்களால் செலவை சமாளிக்க முடியல. என்ன நடந்தது என்றால், அவன் கடை சண்டையில் ஒரு உடையை கண்டான். 2 வாரங்களாக அதை பார்த்து கொண்டே வந்தான். ஆமென். 2 வாரமாக அந்த ட்ரெஸ்ஸு தொங்கிட்டு இருக்குது. அது என் மனைவிக்காகவே தொங்கிக்கிட்டு இருக்கு. ஆமென். சரிதானா? அது எனக்காகவே தொங்கிட்டு இருக்குன்னு 2 வாரமாக பார்க்கானா, 2 வாரமாக அது தொங்கிட்டு இருக்கிறான். இதனால் பார்த்தான், எப்படியாவது வாங்கி கொடுத்துருக்கணும்னா. அதுதானே உண்மையான கணவன். சரிதானாங்க? சண்டை போட்டு வாங்குறதாங்க. மனைவி சண்டை போட்டு, நீர் என்ன கிழிச்சிரு,
ஒரு நியூ இயருக்கு ஒரு ட்ரெஸ் கிடையாது, ஒரு கிறிஸ்மஸுக்கு ஒரு ட்ரெஸ், ஒரு ஈஸ்டருக்கு ஒன்றும் கிடையாது. என்னத்தை சம்பாத்தியம் பண்ணி என்னத்தை பண்ணுது? இப்படி சொல்கிற பொம்பளையா? எங்க பொம்பளையாங்க? அல்லேலூயா. அன்பு மிகுந்திருக்க வேண்டும். கணவன் மனைவி என்றால் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். ஒருவரிடத்தில் என்ன செய்யணும்? அன்பு கூற வேண்டும். அதுதான் உண்மையான ஆசீர்வாதமான குடும்பம். பணம் செல்வம் அல்ல. பணமும் செல்வமும் பங்களாவும் இருந்ததுனால அங்கே சந்தோஷம் இல்லை. ஆனால் எளிமையான வீட்டில் பாருங்க, உலகத்தில் சொல்லுவாங்க போல, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படிப்பாங்க. ஒரு இறைவனை எங்கே பார்க்கணுமா? ஏழைகளின் சிரிப்பில் தான் இறைவனை காண முடியும்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. உண்மையாகவே இவர்கள் அவ்வளவு சந்தோஷமாக இருக்காங்க. பாருங்க, ஒரு வாரமாக அதை பார்த்துட்டு வரான். அதன் விலை $1. அதை அவனுடைய மனைவிக்கு வாங்கி தர வாரத்துக்கு எத்தனை டாலர்? $12 சம்பளம். $1 தான் அது. அதை வாங்கி தர அவன் விரும்பினான். அவன், தேனே, அதை அணிந்து கொண்டால் நீ மிகவும் அழகாயிருப்பாய் என்றான். பார்த்தீங்களா? நல்ல கணவன் தன் மனைவிக்கு ஆசையோடு ஒரு சேலை கொடுத்துட்டு, இதை உடுத்து காட்டு, நான் பார்க்கணும், அல்லேலூயா அப்படின்னு சொல்கிறதானே உண்மையான கணவன். சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்தில் இதெல்லாம் நடக்காதா? நடக்கும்னு தான் நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். நடக்கும், கவலைப்படாத மகளே. அவளோ, தேனே, எனக்கு ஒரு உடை இருக்கிறதே. பார்த்தீங்களா? அவன் சொல்கிறான், இதை உடுத்துக்கிட்டா நீ ரொம்ப அழகாக இருப்பாங்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? தேனே, எனக்கு ஒரு உடை இருக்கிறதே, எனக்கு அது தேவையில்லை என்றாள். ஆமென். எவ்வளோ அருமையான ஒரு மனைவி, எவ்வளோ அருமையான ஒரு கணவன். பார்த்தீங்களா? இதுவல்லவோ குடும்பம். பணம் இருந்ததுக்கு, வசதி இருந்ததுக்கு, பங்களா இருந்ததுக்கு, அல்லேலூயா. கணவன் மனைவியாக ஒன்றாக அன்போடு சாப்பிட்டா கூட பழைய சாதத்தை 2 பேரும் பகிர்ந்து சாப்பிட்றதெல்லாம் சந்தோஷமான வாழ்க்கை. ஆமென். பாருங்கள், பார்த்தீர்களா? அந்த சிறு ராணி தீர்க்கதரிசி அவளுக்கு என்ன பெயர் வச்சுட்டாரு? இவ தான் ராணி அப்படின்னு பெயர் வச்சுட்டா. அவளும் அழகு ராணி, இவ ஆவிக்குரிய அழகு ராணி. 2 ராணி தான். நான் பின்னால் அடியெடுத்து வைத்து திரும்பி பார்த்தேன். அந்த செல்வந்தரின் வீட்டின் உச்சியில் உள்ள கோபுரத்தை என்னால் காண முடிந்தது. பார்த்தீங்களா? இவர் 2 அடி பின்னால் எடுத்து வச்சுட்டு பார்த்தார். அந்த செல்வந்தர் கல்யாணம் பண்ணி வச்சார, அவருடைய வீட்டின் கோபுரத்தை அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு, என்னால் அதை காண முடிந்தது. அங்கு நான் நின்று கொண்டு சில நிமிடங்கள் அதையே உற்று நோக்கி கொண்டிருந்தேன். உண்மையில் யார் பணக்காரன் என்று நான் சிந்தித்தேன். ஆமென். இந்த 2 பேர்லயும் ஆசீர்வாதமான குடும்பம் எதுங்க? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அந்த பணக்கார குடும்பமா, அந்த ஏழை குடும்பமா? இந்த ஏழை குடும்பம் தான் உண்மையான ஆசீர்வாதமான குடும்பம். மட்டும் இல்லை, தீர்க்கதரிசி சொல்கிறார், இவங்க தான் பணக்காரங்க அப்படிங்கிறார். அது உண்மையில் யார் பணக்காரன் என்று நான் சிந்தித்தேன். நான், பில் பிரன்காமே, இவ்விரண்டில் ஒரு இடத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீ எந்த இடத்துக்கு செல்வாய் என்று என் மனதில் எண்ணினேன். மலையின் மேலுள்ள அந்த அழகான மாளிகையை நான் தெரிந்து கொள்ள மாட்டேன், ஆனால் கீழே உள்ள வீட்டை பேணி பாதுகாக்கும் பெண்ணை தெரிந்து கொள்வேன். என்னை நேசித்து என்னுடன் தங்கி எனக்காக ஒரு நல்ல குடும்பத்தை அமைத்து தனக்கு வேண்டிய பொருட்களுக்காக என் இரத்தத்தை உறிஞ்சாமல் என்னுடன் தங்கி என்னில் ஒரு பாகமாக இருப்பவளைத்தான் நான் தெரிந்து கொள்வேன் அப்படின்னு பிரணாம் சொல்றார். இப்போ யாரை நீங்கள் தெரிந்து கொள்ள போறீங்க? அன்பு தேவையா? மாளிகை தேவையா? பணம் தேவையா? பொருள் தேவையா? எது வேணும்? ஆமென். கை நிறைய சம்பளம் இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களா? அல்லேலூயா. அது உலகத்தார் அதை செய்கிறார்கள். ஆமென். உலகத்தார் அதைத்தான் தேடுகிறார்கள். ஆனால் ஆவிக்குரியவர்கள் அதை தேட மாட்டார்கள். பிரியமானவர்களே, நான் நினைக்கிறேன், எனக்கு என் மனைவிக்கு திருமணம் ஆகும்போது எனக்கு என்ன சம்பளம் என் மனைவி தெரியாது. ஏன் சொல்லப்போனால் என்னுடைய மனைவி குடும்பத்தாருக்கே தெரியாது. பையன் பாம்பேயில் வேலை பார்க்குறான், அவ்வளோதான். ஏன்னா அப்போ நான் சொந்த கடை வைக்கலை. பையன் பாம்பேயில் வேலை பார்க்குறான். என்னுடைய குடும்பமும் என் மனைவி குடும்பம் 2 பேரும் ஆசிரியர் குடும்பம். என்னுடைய பெற்றோர்கள் ஆசிரியர்கள், என் மனைவியினுடைய தாயாரும் ஆசிரியர், என்னுடைய மாமனார் அலோபதி டாக்டர். பாருங்கள், 2 பேருமே எஜுகேட்டட் ஃபேமிலி. 2 குடும்பமும் ஒரு ஆசீர்வாதமான பொருளாதாரத்தில் வசதியாக இருந்த குடும்பம் தான். ஆனால் திருமணத்தின் போது பையன் பாம்பேயில் வேலை பார்க்கான். அவன் என்ன சம்பளம் வாங்குறான், எங்கே வேலை பார்க்குறான்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. கல்யாணம் முடிஞ்சிச்சு. கேட்கவே இல்லை. எனக்கு என்ன வேலைன்னு கூட கேட்கல யாரும்.
எவ்வளவு சம்பளம் கூட கேட்கல. என் மனைவிக்கும் தெரியாது, அவங்களோட குடும்பத்தாருக்கும் தெரியாது. உண்மையை சொல்கிறேன். அல்லேலூயா. ஆனால் அவர்களுக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, ஆசிரியர் குடும்பம் என்றால் ஒழுக்கமான பையனாகத்தான் இருப்பான் என்ற நம்பிக்கை நிமித்தம் அவர்கள் திருமணம் செய்து கொடுத்தார்கள். புரியுதா? குடும்ப பின்னணியை பார்ப்பாங்க. ஒரு பிள்ளையை திருமணம் பண்ணணும்னா குடும்ப பின்னணி எப்படி இருக்கு, ஒரு பையனை திருமணம் பண்ணால் குடும்ப பின்னணி என்ன இருக்கு, அவர்கள் இந்த கடைசி காலத்தில் ஒரே விசுவாசத்துக்குள் இருக்கிறார்களா, ஒரே சத்தியத்துக்குள் இருக்கிறார்களா, இல்லது ஒருவர் அந்த உபதேசம், ஒருவர் இந்த உபதேசம், ஒருவர் இந்த உபதேசத்தில் இருக்கிறாங்களா, இதெல்லாம் பெண் எடுப்பவர்களும் பெண் கொடுப்பவர்களும் என்ன செய்வாங்க, ஆவிக்குரியர்கள் அதை பார்ப்பார்கள். உலகத்தாருன்னா வசதியை பார்ப்பாங்க. சம்பளம் எவ்வளவு, வீடு இருக்கா, பங்களா இருக்கா, எல்லா வசதி இருக்கா, கார் இருக்கா, இது எல்லாம் பார்க்குறாங்க உலகத்தார். ஆனால் நம்ம ஆவிக்குரியவர்களுக்கு அது வல்ல பிரியமானவர்களே, குணசாலியான பெண் தேவை. இதே போன்ற அந்த ஏழை தம்பதிகளை போன்ற ஒரு தம்பதி தேவை. பிரணாம் சொல்கிறாரு, நீங்கள் பணக்கார வீட்டை தேர்ந்தெடுக்க போகிறீங்களா, இல்லை இதை தேடலாம். ஓ, நான் இதைத்தான் தேர்ந்தெடுப்பேன் அப்படிங்க. ஆமேன். உண்மையை சொல்கிறேன், எனக்கு எவ்வளோ சம்பளம்னு தெரியாது, என்ன வேலைன்னே தெரியாது, எனக்கு பெண் கொடுத்தாங்க. காரணம், என் பெற்றோர்கள் ஒரு ஆசிரியர் குடும்பமாக இருந்ததுனால அந்த நம்பிக்கையில் தான் கொடுத்தாங்க. அப்போ அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றணுமா வேண்டாமா? எவ்வளோ கஷ்டங்கள் வந்தது ஊழியத்தின் பாதையிலையும் உலக காரியங்கள்லையும். ஆனால் எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, அந்த கஷ்டத்தின் மத்தியில் சாப்பாட்டுக்கு கூட அரிசி வாங்க முடியாமல் ரேஷன் கடையில் நாங்கள் சாப்பிட்டதில்லை. எனக்கு சொந்த வயல் இருக்குது களக்காட்டு பக்கத்தில். நாங்கள் ரேஷன் அரிசி வாழ்க்கையிலே சாப்பிட்டதில்லை. ஊழியத்துக்கு வந்த பிறதாங்க நான் ரேஷன் அரிசியை சாப்பிட்ருக்கேன். அல்லேலூயா. இன்றல்ல, எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, ஒரு காலம் இருக்குது. காலம் மாறிக்கிட்டே இருக்கும். அள ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு, கஷ்டப்பட ஒரு காலம் உண்டு, துக்கப்பட ஒரு காலம் உண்டு, சந்தோஷப்பட ஒரு காலம் உண்டு. மாறிக்கிட்டே இருக்கும். நிரந்தரம் கிடையாது, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. பாருங்க, அந்த ஊழியத்தில் வந்த பிறதாங்க நான் ரேஷன் கரிசியை நாங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கோம். கஷ்டம்னா கஷ்டம். என் மனைவி சொன்னாங்க, நான் பெல்பின்ஸ் கம்பெனியில் ஊக்கு கம்பெனியில் வேலைக்கு போட்டான்னா, நான் சொன்னேன், என்னுடைய உண்மை சாட்சியை சொல்கிறேன். நான் பெல்பின்ஸ் கம்பெனியில் வேலைக்கு போட்டான்னா அங்கே எவ்வளோ சம்பளம் கொடுக்காங்களா எனக்கு தெரியாது, ஊக்க கம்பெனியில். ஏன்னா அவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு ஊழியத்தின் பாதையில் ஆரம்ப நாட்கள். கிட்டத்தட்ட நான் ஒரு 33 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நடந்த சம்பவம். நான் சொன்னேன், நீ ஒரு காலம் வேலைக்கு போகக்கூடாது, பெண்கள் வீட்டை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று தான் தீர்க்கதரிசி சொல்கிறார். அதனால் இந்த நல்ல ஊழியத்தை நீ செய், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி கவலைப்படாத, நான் எந்த வேலை செய்தாலும் நான் குடும்பத்தை காப்பாற்றுவேன்னு சொன்னேன். கேட்டு பாருங்க, எங்கேயாவது வேலைக்கு அனுப்புனான்னு கேளுங்க, ஒரு நாளும் அனுப்புனதில்லை, கேட்டும் கூட நான் அனுப்பலை. அப்படி இல்லை பிரியமானவர்களே. ஏன்னா ஒவ்வொருவனும் தன் சொந்த மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான் வசனம் சொல்லுது. மனைவியானவள் யாராக இருக்கிறார், கண்ணனுடைய பாகம். ஆதாம் ஏவாளை கூட தேவன் சொல்றார், நீ நெற்றி வேர்வை நிலத்தில் விழுந்தபடி பாடுபட்டு அதன் பலனை புசிப்பாய், உன்னுடைய சொந்த மாம்சத்தையும் காப்பாற்றுவாய், அதனால நான் வேலைக்கு நீ போகவே கூடாது அப்படின்னா. இன்றைக்கு வரைக்கும் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் நான் வேலைக்கு அனுப்பவே இல்லை பிரியமானவர்களே. ஆனால் பெண்கள் வேலைக்கு போகக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, அது ஒரு சில வேலை இருக்கிறது. பொதுவாக மருத்துவம், கல்வி, சத்துணவு, இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சமூக நல தொண்டுகள் போன்ற காரியங்களை செய்யலாம். பிறனுடைய ஆஃபீஸில் போய் அரட்டை அடித்துக்கொண்டு செய்கிற வேலைக்கு பெண்கள் போகவே கூடாதுன்னு தீர்க்க சொல்கிறார். சரி, நம்ம அதை முடிய போகுது, நமக்கு டைம் ஆயிடுச்சு. அந்த சம்பவம் எப்பொழுது என் இருதயத்தில் நிலை கொண்டுள்ளது. ஒருவன் அழகுள்ள பெண்ணை தெரிந்து கொண்டான், ஏன்னா அவன் உலக அழவி, எத்தனையோ கார் பரிசாக வாங்கியிருக்கிறான். மற்றவன் பண்பை தெரிந்து கொண்டான். ஆமென். அப்போ பண்பு தான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது. ஒரு நல்ல ஆவிக்குரிய பையன் பெண்ணிடத்துல என்ன எதிர்பார்ப்பான், பண்பை தான் எதிர்பார்ப்பான். அதே போல் என் மனைவி எனக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள், ஆனால் நானும் என் மனைவி கருப்பா சகப்பா, ஆள் ஒரு 5.3 இருப்பாங்களா, வெயிட்டு ஒரு 60 கிலோ இருப்பாங்களா, இதெல்லாம் நாங்கள் பார்க்கவே இல்லை. இப்போ பயோடேட்டாவில் போடுறாங்க, ஹைட்டு எவ்வளவு, வெயிட் எவ்வளவு, எல்லாமே பயோடேட்டாவில் வந்துடுது. ஆமே, புரியுதா? அந்த காலத்தில் நாங்கள் பெண் பார்த்து கல்யாணம் பண்ணதுக்கும் இந்த காலத்தில் பார்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம், தலைகீழாக மாறி போச்சு. அல்லேலூயா. என் மனைவி என்னோட என் தோளுக்கு இங்கே தான் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு கல்யாணம் ஆன பிறகு இன்னும் வளரவே இல்லை, அப்படியே தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனாலும் நாங்கள் சந்தோஷமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஊழியத்தை ஒருமுனைப்பட்டு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அதுதான் காரியம்.
கவனிங்க, ஒருவன் பணக்கார பெண்ணை, அழகுள்ள பெண்ணை தெரிந்து கொண்டான், மற்றவன் பண்பை தெரிந்து கொண்டான். சகோதரிமார்களே, உங்களிடத்தில் பண்பு தான் உங்கள் கணவனை சந்தோஷப்படுத்தும். அல்லேலூயா. கவனிங்க, அதைத்தான் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக அவளிடம் பண்பு உள்ளதா என்று பாருங்கள். அதன் பின்பு அவளை நீங்கள் நேசித்தால் மிகவும் நலமாயிருக்கும். அல்லேலூயா. ஆனாலும் முடிஞ்சு அதோடு முடிச்சு விடுவோம். இப்போ விவாக நிகழ்ச்சி நம்ம போன வாரமாக பார்த்துட்டோம் இல்லையா? அது வேண்டாம். விவாக நிகழ்ச்சியில் அவர் மோதிரம் போடுற காரியம் அது எங்கே நடக்குது? சர்ச்சில் அவருடைய கூடாரத்தில் நடக்கலை, ஸ்ரீ போட்டு என்ற வேறொரு இடத்துல. ஏன்னா ஸ்தாபனத்துக்காரங்க நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அவர்கிட்ட கல்யாணம் பண்ணுறாங்க. இப்போ ஸ்தாபனத்துக்கு அவருடைய சபை அல்லாத ஸ்தாபனத்துக்காரங்க பண்ணும்போது அவங்க கூடவே மோதிரம் கொண்டு வரும்போது அந்த மோதிரத்தை அவங்க ஜெபம் பண்ணி கேட்குறாங்க, போட்டுறாங்க. இதுதான் நடந்தது இல்லையா? சரி, இப்போ நம்ம நித்திய பாதுகாப்புங்கிற பாயிண்ட்டை மட்டும் பேசி நம்ம முடிக்க போகிறோம். இப்போ நம்ம வாசித்த அந்த பகுதிக்கு வருவோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வாசிப்போம். அபிமெலேக்கு அதிகாலையில் எழுந்து தன் ஊழியக்காரரை எல்லாம் அழைப்பித்து இந்த சங்கதிகளை எல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான். அந்த மனுஷர் மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது அபிமெலேக்கு ஆபிரகாமை அழைப்பித்து, நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தாய்? நீ என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கொடிய பாவம் சுமர பண்ணுகிறதற்கு உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன்? செய்யத்தகாத காரியங்களை என்னிடத்தில் செய்தாயே என்றான். பின்னும் அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, என்னத்தை கண்டு நீ இந்த காரியத்தை செய்தாய் என்றான். அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் போதும். கவனிங்க, இப்போ இந்த சம்பாஷணை நீங்க வாசித்து பாருங்க. வீட்டில் போய் நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, ஆபிரகாமும் சாராளும் அங்கு அவர்கள் பிரயாணமாக சென்று அந்த நாட்டில் தங்கினாங்கன்னு பார்க்குறோம் இல்லையா? 20ஆம் அதிகாரம் 1வது நம்ம பார்க்குறோம். அப்பொழுது அங்கே என்ன நடந்தது? ஆபிரகாம் தன் மனைவியாக சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாயிருக்கிறாளே என்றான். ஆமேன். அபிமெலேக்கு அவளை சேராது இருந்தான். ஆகியால் அவன், ஆண்டவரே, நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ? இவன் என் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? அவள் தன் சகோதரன். அல்லேலூயா. ஆரம்பத்தில் போடும், பிடிஎஃப்ல ஆரம்பத்தில் போடும் இந்த செய்தி, இது வசனம் பாருங்க. அவள் என் சகோதரி என்று சொல்லவில்லையா? ஆமேன். ஆகையால் நான் என்ன செய்தேன்? உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்றான். அல்லேலூயா. கவனிங்க அருமையானவர்களே, தேவன் உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்தில் அனுப்பிவிடு. அவன் ஒரு தீர்க்கதரிசி. நீ பிழைக்கும்படி அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால் நீ உன்னை சேர்ந்தவர்களும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று தேவன் சொப்பனத்தில் பேசுகிறார். அப்போ அபிமெலேக்கு கவனிங்க, இந்த இடத்துல நீங்கள் கவனிங்க, 2 விவாகங்கள் நடக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம் இல்லையா? சோத்ரம் ஸ்டார்டிங்கில் இருக்கப்பா. கவனிங்க அருமையானவர்களே, 2 விவாகத்தில் நம்ம அதை பார்த்தோம். கவனிக்கணும், ஆபிரகாம் தன்னுடைய மனைவியாகிய சாராளை சகோதரி என்று சொல். ஏன்னா இந்த இடத்துல உள்ள ஜனங்கள் மோசமானவர்கள், ஆகியால் கவனமாக இருக்கணும்னு சொன்னார். சரி, இப்போ திருமணம் என்பது நடந்திருக்குமானால் பாருங்க, நான் எப்போதும் சொல்கிறேன், எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் துல்லியமாக அறிந்து கொள்ள வேண்டுமானால் எங்கே போகணும்? ஆதிக்கு போகணுங்கர். ஆதியிலே ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டித்தவர். ஆமேன். ஆணுக்காக பெண், பெண்ணுக்காக சிருஷ்டி. அதனால் விவாகரத்து கிடையாது. ஆனால் மோசே நினைச்சுதான் அவங்க இருத கடினம்தான் தள்ளிவிடலாம் என்று இடம் கொடுத்தான். ஆனால் ஆதியில் அப்படி இருக்கவில்லை. புரியுதா? அப்போ ஆதிக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா கல்யாணத்தை தேவன் பண்ணினார் ஏதேன் தோட்டத்தில். யாரும் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கல்யாணம் பண்ணும்போது அங்கே என்ன இல்லை? விவாக மோதிரம் அணிவிக்கப்படவில்லை, தாலி செயின் அணிவிக்கப்படவில்லை. முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாளுக்கும் எந்த அடையாளமும் இல்லை. அதே போல் ஆபிரகாம் குமாரனாகிய மன்னிக்கும் யாரு? ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும்
சாராளுக்கும் ஆபிரகாமுக்கு இடையில எந்த விவாக மோதிரம் அணிவிக்கப்படவில்லை. அடுத்து என்னதுங்க? எந்த தாலி செயினும் அணிவிக்கப்படவில்லை. ஆனால் அந்த விவாகம் நடந்தது. எப்படி இந்த ஏழை பையனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் கல்யாணம் நடந்தது இல்லையா? தீர்க்கதரிசி பிரணாம் கல்யாணம் பண்ணி வச்சார் இல்லையா? அங்கே விவாக மோதிரம் அணிக்கப்படவில்லை, தாலி செயினும் அணிவிக்கப்படவில்லை. ஆனால் அவங்க சந்தோஷமாக தான் வாழ்ந்தாங்க. விவாக மோதிரமும் தாலி செயினும் எல்லாத்தையும் போட்டவங்களுக்கு மத்தியில் என்ன இல்லை? சந்தோஷம் இல்லாமல் போயிடுச்சு. அல்லேலூயா. ஏன்னா இன்றைக்கி திருமணம் ஆன பிறகு என்ன செய்வாங்க? நீங்கள் 25 பவுன் போடுறேன்னு சொன்னீங்க. நாங்கள் இந்த கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதம் கழித்து பார்ப்பாங்க, நிறுத்து பார்க்க போயிடுவாங்க. இவங்க சில பெண்கள் அப்படி தான். சில மாமியார் தொல்லை பண்ணுவான், எனக்கு சந்தேகமாக இருக்குது, 25 பவுன் சொன்னாங்க, 20 தான் இருக்கும் போல இருக்கு. உடனே ஆசாரியை கூப்பிட்டு எடுத்து நிறுத்தி பார்ப்பாங்க, 5 பவுனை காணாது, நீ வீட்டில் போய் வாங்கிட்டு வரலன்னா உன்னை உள்ளே ஏற்ற மாட்டான். இதெல்லாம் உலகத்தில் நடக்கு. ஓடும்போது ஏதோ 1-2 பவுன் குறைஞ்சிட்டுனா கூட தாய் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஆனால் அவங்க அப்படி இல்லை. அந்த பையனும் அந்த பெண்ணும் திருமணம் செய்து கொண்டு எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அப்போ வாழ்க்கையில் என்ன தேவைங்க? சந்தோஷம்தான் தேவை. பணம் என்னைக்கு வேண்டாலும் சம்பாதிக்கலாம். என்னை பொறுத்தவரை ஆண்டவர் கிருபையினால் நான் ஊழியத்துக்கு வரதுனால அப்போவே சொந்தமாக கார் வச்சுருந்தேன், சொந்தமாக வேலைக்காரங்க இருந்தாங்க, எனக்கு நல்ல வருமானங்கள் இருந்தது. அதெல்லாம் விட்டுட்டு தான் தூக்கி துறப்பட்டு வந்தேன். ஆண்டவர் ஊழியம் செய்வான். இன்றைக்கும் ஆண்டவர் எனக்கு எந்த குறையும் வைக்கலை. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. பணம் என்னைக்கு நீங்கள் சம்பாதிக்கலாம். ஆமேன். ஆனால் ஒரு நல்ல மனைவி, ஒரு நல்ல கணவன் இருந்து வாழக்கூடிய ஒரு குடும்பம் இருக்க, அதுதாங்க ஆசீர்வாதமான குடும்பம். பணத்தை கொண்டு வாழ்க்கை தரத்தை உயர்த்தாதீங்க. அல்லேலூயா. பாருங்கள், அது நடந்தது என்ன? எந்த அடையாளமும் இல்லாததுனால அவன் அழைத்து கொண்டு போகிறான். ஆபிரகாமே, அது யாரு? அது என் சகோதரி. ஓ சரிதான். ஏனென்றால் அவள் கழுத்தில் என்ன இல்லை? தாலி செயின் இல்லை, கையில் விவாக மோதிரம் இல்லை. அவள் விவாகம் ஆகவில்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு அவளை மனைவியாக்கி அவள் அழைத்து கொண்டு போனான். சரிதானா? ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவன் ஆபிரகாமுடைய மனைவியாக இருக்கிறாள். அல்லேலூயா. ஆகையால் நீ பாவம் செய்யாதபடி உன்னை தடுத்தேன். ஓ, ஒரு நித்திய பாதுகாப்பு மோதிரத்தினால் வரவில்லை. ஒரு நித்திய பாதுகாப்பு தாலி செயினால் வரப்படவில்லை. தாலி செயின் போட்டால் பாதுகாப்பான், மோதிரம் போட்டால் பாதுகாப்பான். இங்கே பாதுகாப்பு எதை வைத்து வந்தது? தேவன் அங்கு பாவம் செய்யாதபடி பாதுகாத்தா. நீ அவளை தொடுவதற்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? அனுமதி கொடுக்க மாட்டேன். நீ தொட்டாயானால் நீயும் உன்னுடைய ஜனங்களும் சாகவே சாவீர்கள்னு தேவன் சொல்லிட்டார். ஆமேன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவர் நம்ம கவனிக்கிறார். ஆமேன். உத்தமமாக வாழக்கூடிய ஒரு பெண்ணை கவனிக்கிறார். உத்தமமாக வாழக்கூடிய ஒரு கணவனை அவர் கவனிக்கிறார். அவளுக்கு பாதுகாப்பு கொடுப்பது தேவன் கொடுத்து ஆகணும். உத்தமமாக அவருடைய வார்த்தையின்படி வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு யார் கொடுப்பா? தேவன் தான். இப்போ மோதிரம் போட்டா பாதுகாப்பா? செயின் போட்டா பாதுகாப்பா? இந்த கால சூழ்நிலையில அது பாதுகாப்பே இல்லை. ஆமேன். ஒரே ஒரு பாதுகாப்பு, நித்திய பாதுகாப்பு, அது தேவன் தாமே. தேவன் அவளை தொடுவதற்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். அது மட்டும் இல்லை, நீ உன் ஜனங்களும் பிழைக்க வேண்டுமானால் ஆபிரகாமிடத்தில் போய் ஜெபம் பண்ணுட்டார். ஆபிரகாம் யாரு? ஒரு தீர்க்கதரிசி. அவர்கள் ஆபிரகாமிடத்திலே வந்த பொழுது என்ன நடந்தது? அவன் அவர்களுக்காக ஜெபித்தான். ஆபிரகாமுடைய மனைவியாக சாராள் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்கினுடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால், ஆமேன், ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். ஆமேன். தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த அற்ப காரியமா, இந்த உலக பிரகாரமான அடையாளமாகிய அற்ப காரியமா? ஆமேன். இந்த கலாச்சாரத்துக்கு நாம் கீழ்ப்படிய முடியுமா? இல்லை. நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒன்று இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தை. திருமணத்தின் போது நாம் என்ன செய்கிறோம்? இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் நான் உனக்கு நல்ல மனைவியாக இருப்பேன், நான் உனக்கு நல்ல கணவனாக இருப்பேன் என்று தேவ சமூகத்திலே, ஊழியக்காரர்கள் மத்தியிலே, தேச கிறிஸ்தனுடைய சபைக்கு மத்தியிலே, ஜனங்களுக்கு மத்தியிலே கொடுக்கிற வாக்கு இருக்க, அது அழியவே அழியாது. புரிகிறதா? வானமும்
பூமி ஒளிந்து போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் ஒளிந்து போகாது. அல்லேலூயா. இன்னும் ஒரு பாயிண்டை நான் எடுத்து வச்சிருந்தேன். அன்னைக்கு விவாக மோதிரம் வைத்திருந்த ஒரு பெண் தன் மகனுக்காக அவள் இந்த தீர்க்கதரிசிகிட்ட ஜெபிக்கிறதுக்கு வர்றதுக்காக தங்கி இருக்கிறதுக்காக அதை அடமானம் வச்சுட்டு வந்துட்டாளாம். ஆமென். விவாக மோதிரத்தை அடமானமும் வைக்கலாம், விவாக மோதிரத்தை விற்று போடவும் செய்யலாம், சரிதானா? ஆனால் தேவ சமூகத்தில் நாம் கொடுக்கிற வாக்கு இருக்கிறதே, அதை அடமானம் வைக்க முடியாது, அதை விற்று போடவும் முடியாது. அப்போ நாம் கணவன் மனைவி திருமணத்தின் போது ஒருவருக்கொருவர் கொடுக்கிற வாக்கு இருக்கிறதே, அதை யாருமே அழிக்க முடியாது. அல்லேலூயா. ஆகிய நித்திய பாதுகாப்பு என்பதை தேவன் தான் தர முடியும். இந்த ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். அதே போல் பிரியமானவர்களே, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தையும் பார்க்குறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், அங்கே இருக்க வசனம். ஆதியாகமம் 12, 11 முதல் 20 வசனங்களில் வாசிக்கிறோம். எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். ஆபிராம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமல் போனதென்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே, இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். போதும், கவனிங்க. இங்கே ஒரு சம்பவம் நடக்கு. அங்கு கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆபிரகாமுடைய மனைவியை கொண்டு போய்விட்டான். ஆனால் தேவன் அவளை தொடாதபடி பாதுகாத்தார். சரிதானா இல்லையா? அப்போ நித்திய பாதுகாப்பு அதுதானே. தேவனுடைய பாதுகாப்பை தவிர நமக்கு யாராவது பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? முடியவே முடியாது. அதே போன்று எகிப்துக்கு அவர்கள் வந்த பொழுது இதே காரியத்தை தான் என் சகோதரி என்று சொல். ஏன்னா பார்வைக்கு அவள் அழகுள்ள ஒரு ஸ்திரீயாக இருந்ததினாலே. ஆனால் என்ன செய்தான்? அந்த பார்வோன் அவளை என்ன செய்தான்? அவளை கொண்டு சென்றான். அவளை எல்லாருமே புகழ்ந்தார்கள். ஆனால் கர்த்தர் என்ன செய்தாராம்? சாராள் நிமித்தம் அவளை என்ன செய்தான்? மகா வாதைகளினால். ஆமென். கீழே போட்டோம், இன்னும் மேலே போட்டோம். எகிப்தியர் உன்னை காணும்போது, சரி, ஆபிரகாம் போட்டோம், அப்படியே மேலே போட்டோம். பார்வோனுடைய ஆபிரகாமுடைய மனைவியாக சாராய் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளினால் வாங்கிட்டார். இதான் நடக்கும். ஆமென். தாலியை வச்சு மோதிரத்தை வச்சு பாதுகாப்பு கிடைக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வார்த்தையை மீறுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் வார்த்தையை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறது கர்த்தர் தரணும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீ வார்த்தைக்குள்ளே இருந்தா உனக்கு நித்திய பாதுகாப்பை தேவன் தர முடியும். எந்த காரியத்திலையும், ஆணுக்கு அல்ல பெண்ணுக்கு அல்ல, ஆணுக்கு எல்லாருக்குமே தேவன் நித்தியமான பாதுகாப்பை தர வேண்டும். ஆனால் அல்லேலூயா, அது வார்த்தை தான். நாம் தெரிந்து கொள்வதற்கு மோதிரமா? நாம் தெரிந்து கொள்வதற்கு தாலி செய்யினா? இல்லை ஐயா, நான் வார்த்தையே தெரிந்து கொள்வேன். வார்த்தையை நான் தெரிந்து கொண்டால் கர்த்தர் எங்களுக்கு பாதுகாப்பை தருவார். பாருங்கள், 2 இடத்திலையும் கூட பார்வோனும் ஆபிரகாமுடைய மனைவியை கொண்டு சென்றான். ஆனால் கர்த்தர் மகா வாதைகளினால் அவன் வீட்டாரை வாதித்தார் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அதே போல அமிலேக்குடைய காரியத்திலேயோ நீ அவளை அனுப்பிவிடவில்லை என்றால் நீயும் உன் வீட்டாரும் செத்தீர்கள் என்று சொன்னார். ஆமென். அப்போ இந்த இடத்துல பாதுகாப்பை கொடுத்த பார்வோனுடைய கைக்கு சாராளை தப்புவித்த தேவன், அபிமெலேக்கு கைக்கு சாராளை தப்புவித்த தேவன் இன்றைக்கு நம்மோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நமக்கு ஒரு நித்திய பாதுகாப்பை அவர் தருகிறார்.
அது தாலி அல்ல, செயின் அல்ல, மோதிரம் அல்ல என்று இன்றைக்கு செய்தியிலே நாம் புரிந்து கொண்டோம் நினைக்கிறேன். ஆகையால் நாம் மூன்று காரியங்கள் மட்டும்தான் சரீர பிரகாரமாக செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்பதை ராபோஜனம் செய்தியில் ஏற்கனவே நான் வாசித்து காமிச்சேன். தீர்க்கதரிசி அருமையாக அந்த காரியத்தை சொன்னார் இல்லையா? நம்ம 3 காரியம் மஸ்ட் என்று. இப்போ பாருங்க, உலகம் முழுவதும் இந்த திருமணத்தின் போது அணிவிக்கப்படுகின்ற கலாச்சாரங்கள் வேற. ஒன்று அமெரிக்காவில் மோதிரம், நம்முடைய தமிழ்நாட்டில் தாலி, மும்பையில் கருப்பு கலர் பாசியும் தங்கமும் கலந்த ஒரு செயினை அனுபவிப்பார்கள். அல்லேலூயா. அதை நாம் ஏற்றுக்கொள்வோமா? அந்த கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்வோமா? இல்லை மோதிரம் மட்டும் போதும் என்று கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்வோமா? இன்னும் ஒவ்வொரு நாடுகளுக்கும் கலாச்சாரம் வேற, ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் கலாச்சாரம் வேற. ஆனால் தேவனுடைய வார்த்தை என்பது இந்த உலகம் முழுவதற்கும் ஒன்று தான். நீ மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்றால் உங்களுக்கும் நம் தேவனாய் கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் இதே வார்த்தை தான். ஆனால் கலாச்சாரம் மாறும், மோதிரமாகவும் தாலியாகவும் கருப்பு பாசியாக மாறும், எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் வார்த்தை மாறாது. 2:38 இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் உண்டு. ராபோஜனம் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் அதுதான் நியமம். கால்களை கழுவுதல் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் அதுதான் நியமம். அது கத்தர் உரைக்கிறதாவது என்பதாக இருக்கு. தலைமயிரை கத்தரித்து கொள்ளக்கூடாது, நீளமாக வளர்க்க வேண்டும். காரணம் தலைமயிரானது ஸ்திரீகளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கத்தர் உரைக்கிறதாவது இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் அதுதான் வார்த்தை. ஆனால் கலாச்சாரங்கள் என்பது நமக்கு தேவையில்லை. பிரியமானவர்களே, நீ உறுதியாக இருங்க. பரிசுத்தவான்களுக்கென்று ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்துக்காக தைரியமாக போராட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. போய் நீங்கள் விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களுக்குரிய பாதுகாப்பை அவர் தருவார். ஆபிரகாமே சாராளை அழைத்த தேவன் அவர்களை பாதுகாத்தது போல நம்மையும் பாதுகாப்பார். உலக பிரகாரமாக சடங்காச்சாரம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவனுடைய வார்த்தை, நாம் தெரிந்து கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது என்று நாம் செய்தியில் பார்த்தோம். ஆகையால் வார்த்தையை நாம் தெரிந்து கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாவரும் எழுந்திருப்போம். பிரியமானவர்களே, கடைசியாக நாம் உற்சாகமாக ஒரு பாடலை பாடி நாம் ஜெபித்து நிறைவு செய்வோமாக. பிரைஸ் லார்ட் ஜீசஸ், பிரைஸ் லார்ட். நாம் எல்லாம் ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றியப்பா. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமம் மகிமைப்படும்படியாக. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். எல்லா உற்சாகமா நம்ம பாடி கடைசியாக இந்த பாடலை பாடி நாம் ஏபிப்போம். பிரியமானவளே, தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பிரைஸ் லார்ட் ஜீசஸ். அல்லேலூயா. நமக்கு வார்த்தை தான் முக்கியம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். கலாச்சாரம் அல்ல. பிரியமானவர்களே, ஒருவேளை இப்பொழுது நான் கடைசியாக சொல்ல போகிற ஒரு காரியம் என்னன்னா, அப்படின்னா விவாகத்தின் போது மோதிரம் அணியலாமா என்ற ஒரு காரியம் வருகிறது. அல்லேலூயா. விவாகத்தின் போது மோதிரம் அணியலாமா? அது உங்கள் விருப்பம். ஏன்னா தேவன் சுயாதீனத்துக்கு விட்டு விடுகிறார். நீங்கள் வார்த்தை தெரிந்து கொள்வதானால் வாரணத்தை தெரிந்து கொள்ளலாம். ஏதேன் தோட்டத்தில் என்ன வைத்திருந்தது? ஜீவ விருட்சமும் மரண விருட்சம் வந்தது. நீங்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அது சுயாதீனம். எங்களுக்கு விவாகத்துக்கு மோதிரம்தான் அணிய வேண்டும் என்றால் அது உங்கள் விருப்பப்படி செய்து கொள்ளுங்கள். இல்லை தாலி செயின் தான் அணிய வேண்டும் என்றால் அதையும் உங்கள் விருப்பப்படி செய்து கொள்ளுங்கள். தேவன் ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளுக்கு அதைத்தான் கொடுத்தார். இன்றைக்கு நமக்கு ஆனால் தெரிந்து கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தை என்ற ஒன்று இருக்கிறது. நீங்கள் எதை தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள்? ஆகையால் உங்கள் விருப்பம். நான் கடைசியில் சொல்லி முடிக்கிறேன். பிரிகளே, நீங்கள் விவாகத்தின் போது எங்களுக்கு மோதிரம் போடணுங்களா, தாராளமாக நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். ஆமேன். விவாகத்தின் போது நாங்கள் எல்லா செயின்களையும் ஒரு 100 பவுனுக்கு அணிந்து கொண்டு வருவோம். விவாகம் நடத்துவீங்களா? ஓகே, இட் இஸ் ஓகே, எல்லாம் கரெக்ட். உங்கள் விருப்பப்படி நீங்கள் செய்யுங்கள். ஆமேன். அது கட்டாயம் அல்ல. அதே நேரத்தில் நாங்கள் தாலி செயின் அணிந்து தான் விவாகம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். தாராளமாக செய்து கொள்ளுங்கள். அது உங்கள் சுயாதீனம். ஆமேன். அல்லேலூயா. ஆனால் எங்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. நாங்கள் அதன்படி தான் நாங்கள் செய்வோம். காரணம், மணவாளன் வார்த்தையாக இருக்கிறார், மணவாட்டியும் வார்த்தையாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். தீர்க்கதரிசி அடிக்கடி சொல்லுவார், மணவாளன் வார்த்தையாக இருக்கிறது போல மணவாட்டி வார்த்தையாக இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க விவாக மோதிரம் அணியலை அப்படின்னு சொன்னால் அதை விசுவாசிக்க. ஒருத்தர் தன்னுடைய செய்தியில் வீடியோவில் போட்டு விட்ருக்காரு. அவர் விவாக மோதிரத்தெல்லாம் அவர் அணிய மாட்டார், அதனால் அவர் செய்தியை முழுவதையாக விசுவாசிக்க மாட்டார். அப்படின்னா நான் மணவாட்டி கிடையாதா? ஏங்க நான் விவாகரம் மோதிரம் போட்டால் தான் மணவாட்டியா?
இல்லை நீங்கள் போட்டால் தான் மனவாட்டியா அப்படி இருக்கா பைபிளில்? சரி, நான் ஒன்று சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து யார்? மணவாளன். நான் யார்? இயேசு கிறிஸ்து பொரிச்ச மீனை சாப்பிட்டாரு, நான் சாப்பிட மாட்டேனே. நான் எப்படி மனவாட்டியாக இருக்க முடியும்? நல்ல கவனிங்க. அதைத்தான் இயேசு சொன்னார், உங்கள் போதகர் சொல்வதை கேளுங்க, அப்படி செய்கின்படி செய்யாதீங்க. புரியுதா? சில பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, சில பேர், என்னங்க நீங்கள் மீன்லாம் சாப்பிட மாட்டீங்களா? சிக்கன் மட்டன் எதுவுமே சாப்பிட மாட்டீங்களா? ஐயா, சின்ன வயசுலேருந்தே நான் சாப்பிட மாட்டேன், விட்டுருங்க. அல்லேலூயா. ஏன் மணவாளனே பொரிச்ச மீன் சாப்பிட்டாரே. சரி, நான் பொரிச்ச மீன் சாப்பிட்டா தான் மணவாட்டியா? சொல்லுங்க. என் குடும்ப வாழ்க்கையிலும் அது இருக்குது. என் மனைவி மீனா நொறுக்கி தள்ளிடுவா. ஆமேன். என்னதுனாலும் சாப்பிட நான்வெஜ். ஆனால் நான் வெஜிடேரியன், எனக்கு சாம்பார் வந்துடும். ஆமேன். அல்லேலூயா. அவங்க மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க, எல்லாம் சாப்பிடுவாங்க. அது நாங்கள் 42 வருஷமாக போயிட்டு, நாங்கள் கணவன் மனைவியா இல்லையா? இல்லை தானே? ஆமாம், கணவன் மனைவி தான். அதே போல் இயேசு கிறிஸ்துக்கு நான் மணவாட்டி, ஆனால் நான் பொரிச்ச மீன் சாப்பிட மாட்டேன். அவரு சாப்பிட்டாருங்க. தீர்க்கதரிசி பிரணாமுக்கும் அவருடைய மனைவிக்கும் கூட வேறுபாடு இருந்தது. என்ன வேறுபாடு தெரியுமா? அவர்கள் உணவு காரியத்தில் 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட் இருந்துதான் அவர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆகையால் மாம்சப்பிரமான காரியங்கள் அதை உறுதிப்படுத்தாது பிரியமானவர்களே, ஆவிக்குரிய காரியம்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய நேரத்தை நான் அதிகமாக எடுத்துக்கொண்டேன். கடைசியாக இந்த பாடலை பாடி நாம் நிறைவு செய்வோம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன், நிம்மதி அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன்.
எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, ஆத்துமாவை தினமும் தேற்றி ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவரே, அணைத்துக் கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில் உம்முடைய பாதத்தில் வந்து உம்மை துதித்து பாடி ஆராதித்து உம்முடைய வார்த்தையை கேட்க கிருபை செய்தீரே, நன்றியப்பா. கர்த்தாவே, தெரிந்து கொள்வதற்கென்று ஒன்று இருக்கிறது, அதனுடைய வார்த்தை. ஆண்டவரே, தெரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. மணவாட்டிக்கு என்ன தேவையாக இருக்கிறது? வார்த்தை தான் தேவையாக இருக்கிறது. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் உங்களுடைய வார்த்தையை தெரிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, பொன்னினாலும் முத்துக்களினாலும் விலையேறப்பட்ட ஆடைகளினாலும் உங்களை அலங்கரியாமல் சாந்தமும் அமைதியுள்ள ஆவியினால் உங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே திருமணத்துக்கு முன்பானாலும் சரி, திருமணத்துக்கு பின்பானாலும் சரி, எந்த பொண்ணு நகைகளை நாங்கள் விரும்புவதே இல்லை ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, அது வேதம் சொல்லுகிறது, உம்முடைய வார்த்தை அப்படி சொல்லுகிறது. எங்களுக்கு வார்த்தை பிரதானமாக இருக்கிறபடினாலே நாங்கள் எதையும் விரும்புவதில்லை ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே தேவனே, உம்முடைய காரியத்தில் 2 காரியம் இருக்கிறது. ஒன்று தேவனுடைய அனுமதிக்கும் சித்தம், இன்னொன்று தேவனுடைய பரிபூர்ண சித்தம். தேவனுடைய அனுமதிக்கும் சித்தத்தில் ஆண்டவரே அவர்கள் அதை அணிந்து கொண்டார்கள். ஆனால் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்று வரும்பொழுது அங்கு எந்த பொன் ஆபரணங்கள் தேவையில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. கர்த்தாவே, சோதரிக்கிறோம். 2 தம்பதிகளுக்கு நீ திருமணம் செய்து வைத்தீர். உண்மையாகவே சந்தோஷமாயிருந்த தம்பதிகள் அந்த ஏழை குடும்பம் என்று பார்த்தோம். அங்கு விவாக மோதிரம் அணிவிக்கப்படவில்லை ஆண்டவரே. அங்கு கர்த்தாவே எந்த தாலி செயினும் அணிவிக்கப்படவில்லை. ஆனாலும் தீர்க்கதரிசியாக நீர் ஆண்டவரே பிரணாம், ஆண்டவரே உம்முடைய தீர்க்கதரிசியாக பிரணாம் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார். அவர்கள் ஆசீர்வாதமாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கோடிட்டு காண்பித்தார் ஆண்டவரே. அதே போல ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கூட ஆண்டவரே பார்வோன் அவளை இச்சிக்க முயற்சி செய்தான் ஆண்டவரே. அபிமெலேக்கு அவளை அபகரித்துக் கொள்ள முயற்சி செய்தான். ஆனால் தேவனோ அவர்களுக்கு நித்திய பாதுகாப்பை கொடுத்து அவளை பாதுகாத்து கொண்டீர் ஆண்டவரே. எங்களுக்கு தேவை ஆண்டவரே நித்திய பாதுகாப்பு ஆண்டவரே. அந்த நித்திய பாதுகாப்பை எப்பொழுது எங்களுக்கு தருகிறேன்? தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த உலகத்தில் ஒரு நித்திய பாதுகாப்பை நீர் தருகிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இந்த செய்தியை முகநூல் வழியாக, யூடியூப் வழியாக கேட்க போகிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்து அவர்கள் வார்த்தையில் ஆண்டவரே பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தில் உறுதியாக நிலைநிற்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சகல துதிக்க நம்மை ஆவற்றுமுக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.